ஹலோ ஆல். இந்த லாங் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் கம்ப்ளீட்டாக பைத்தான் கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச போது நீங்கள் பைத்தானை பொறுத்தவரை நீங்கள் ஜீரோவாக இருந்து கடைசியில் பைத்தானில் நீங்கள் ஹீரோவாக போகிறீங்க நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக இந்த லாங் வீடியோவில் ஃபுல்லாக பைத்தானோட டாப் டு பாட்டம் எல்லாமே கவர் பண்ணி எல்லாமே டீச் பண்ண போகிறேன். நான் இப்போ பைத்தான்னா என்ன? இப்போ எனக்கு தமிழ் தெரியும், உங்களுக்கு தமிழ் தெரியும், நம்ம ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் ஒரு இங்கிலீஷ்காரன் கூட கம்யூனிகேட் பண்ணிப்பேன். ஹிந்தி தெரியும், ஒரு ஹிந்திக்காரன் கூட கம்யூனிகேட் பண்ணிப்பேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா எனக்கு கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். சி, C++, பெல், PHP, ஜாவா, பைத்தான், அப்படி நிறைய லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு தெரியும். அதில் ஒரு லாங்குவேஜ் தான் அந்த பைத்தான். ஏன் பைத்தான் எல்லாரும் ரொம்ப பைத்தானை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா, பைத்தான் தான் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட ரொம்ப 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 ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் தான் இப்போ நடைமுறையில் பைத்தான் தான் ரொம்ப மவுஸ் அதிகம். மவுஸ் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ரொம்ப அது ஒரு கெத்து. இப்போ தான் எல்லா ஃபீல்டுலேயுமே பைத்தான் தான் இருக்குது. ஜாவா வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட்டை தவிர ஜாவா எதுலேயுமே பயன்படாது. பைத்தான் ஏஐலேருந்து எல்லாமே, ஏஐ அப்புறம் இப்போ நம்ம ஸ்பேஸுக்கெலாம் ரேக்கெல்லாம் சென்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ரோக்ராமிங் முதற்கொண்டு எல்லாமே பைத்தான் தான். இப்போ ஏஐ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ChatGPT, சாட்பாட் எல்லாமே பைத்தான் வச்சு தான். பைத்தான் தான் அதோட பேஸ். அந்த ஏஐஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுல பைத்தானை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் அதோட பேஸ். இவ்வளோ பெரிய பைத்தானை, இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ், இவ்வளோ சிறந்த பைத்தான், அதாவது எப்படி சொல்கிறது, இவ்வளோ குவாலிட்டியான பைத்தானை நாம படிக்க போகிறோம். பைத்தான் படித்தா பெருசாகலாமா, முன்னேறலாமா அப்படின்லாம் நிறைய கேள்வி வரும். ஆனால் பைத்தான் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ எல்லோரும் ஜாவா நோக்கி போயிட்டுருக்காங்க, நம்ம ஜாவாவும் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இப்போ இந்த லாங் கோர்ஸில் பைத்தான் பற்றி பார்ப்போம். இதை என் கூட நீங்களும் ஒரு கம்பைலர் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணாதான் உங்களால் இந்த பைத்தானை நல்லா புரிஞ்சிக்க முடியும், கற்றுக்க முடியும். சும்மா வீடியோ பார்த்தா கதைக்காகாது. ஸோ டேக் யுவர் லேப்டாப் அண்டு கோ, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் பைத்தானில் என்னோட ஸ்காலர் டாபிக்ஸ் கம்பைலர் யூஸ் பண்ணியிருக்கேன். லிங்கையும் நான் கொடுக்குறேன். இல்லைனா பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நான் அதில் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அது பைத்தான் எக்ஸ்டென்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பைத்தானை பற்றி நான் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டேன். இப்போது எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போட்டுருவோமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம்ல இருந்து ஆரம்பிப்போம் எல்லாத்தையும் மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எந்த ஹெடர் ஃபைல் எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஒன்றுமே எனக்கு தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். பிரிண்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். நான் இங்கே செமிகாலன் கூட போட தேவையில்லை. C++ லாங்குவேஜ் மாதிரி உள்ளே போயிட்டு டபுள் கோட் கொடுத்துக்கிறேன். டபுள் கோட்டுள்ள நான் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும், அவுட்புட் ஆகும். அந்த இடத்துல நான் என்ன போகிறேன், லெட்ஸ் மாஸ்டர் இன் பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன பார்ப்போம். அவ்வளோதான், லெட்ஸ் மாஸ்டர் இன் பைத்தான். ஓகே, இதே வைபோட அப்படியே உள்ளே போயிடலாம் பைத்தானுக்குள்ளே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் எதில் ஆரம்பிக்க போகிறேன்னா, வேரியபிள் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ வேரியபிள்லாம் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப 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 அத்துப்படி. என்னோட C++ வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா கண்டிப்பாக அந்த வேரியபிள்லாம் ஈஸியாக புரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வேரியபிள்லாம் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். x = a அப்படின்னு நம்ம ஏதாச்சும் படிச்சிருப்போம். x = 1 2 10 அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ எக்ஸுங்கிறது வேரியபிள், கரெக்டாக? எக்ஸுங்கிறது வேரியபிள், 10ங்கிறது வேல்யூ. அதே மாதிரி இப்போது நான் முந்தைய சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 3 பாட்டில் எடுத்துக்கிறேன். 3 ஓபெக் பாட்டில் உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த 3 ஓபெக் பாட்டிலுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு இதில் மண் ஃபில் பண்ணுறேன், சாயில் ஃபில் பண்ணுறேன். இன்னொரு இதில் தண்ணி ஊற்றி வைக்கிறேன், இன்னொரு இதில் காற்று அடைச்சி வைக்கிறேன். இப்போ நான் தூரத்துலேருந்து ஒரு ஆள்கிட்ட காமிச்சு இந்த பாட்டிலுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் தெரியுமா? தெரியாது. இதே நேரத்தில் நான் அந்த பாட்டிலுக்கு வெளியே அதை பற்றி, அது சாலிட்னா அது மண்ணுனா நான் சாலிட் அப்படிங்கிறத நான் எழுதி ஓட்டிட்டேன்னா, வாட்டர்னா அது லிக்விட்னு எழுதி ஓட்டிட்டேன்னா, கேஸ்னா அது கேஸ்னு எழுதி ஓட்டிட்டேன்னா அது அவங்களுக்கு என்னன்னு ஈஸியாக புரியும். இப்போ நான் வெளியே எழுதி ஓட்டியிருந்தேன்ல அந்த ஸ்டேட், அது அந்த மேட்டர் வந்து என்ன ஸ்டேட் அப்படின்னு எழுதி ஓட்டிருந்தேன், லிக்விடா கேஸா சாலிடானு. அது வந்து டேட்டாவோட டைப். நான் உள்ளே அந்த பாட்டிலுக்குள்ளே போடுறது நான் டேட்டா. பாட்டிலுக்குள்ள மண் போட்டேன்னா அந்த மண் டேட்டா, அந்த மண் டேட்டா. ஓகே, அந்த மண் என்னது அப்படின்னு நான் சாலிட்னு ஒன்று குறிப்பிட்டேன்ல, அது வந்து டைப், டேட்டாவோட டைப். இதே மாதிரி தான் நான் இப்போ 10ன்னு கொடுத்தேன்னா அது இன்ட் டைப். ஸோ 10ன்னு கொடுத்தேன்னா அது இன்ட் டைப். ஏதாவது என் நேம் கொடுத்தேன்னா அர்ஜுன் மனோஜ் அப்படின்னு கொடுத்தேன்னா அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இதை மாதிரி தான், புரியுதா? இப்போ நான் வேரியபிள் என்னன்னு சொல்லிட்டேன், டேட்டா டைப் என்ன சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். a = 10 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டுக்குள்ளே நான் ஏ பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, எனக்கு வந்து என்னோட ப்ரோக்ராம்ல நான் ஏ வந்து 10 ஏ வந்து 10 தான் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏ 10ன்னு கொடுத்துருக்கேன்னா நம்மளுக்கு இதோட டேட்டா டைப் தெரியும்னா என்ன பண்ணலாம், அதை இங்கே பார்ப்போம். இப்போ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டைப் ஆஃப் அப்படின்ட்டு. அந்த ஃபங்க்ஷனை போட போகிறோம். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா என்னோட வேரியபிள் வந்து என்ன டைப்பு, என்னோட வேல்யூ வேரியபிள் கொடுத்துருக்கிற டைப்பு என்ன டைப்பு அப்படின்னு எனக்கு சொல்லும். இப்போ நான் ஏங்கிற வேரியபிளோட டைப் என்ன டைப்னு பார்க்க போகிறேன். எல்லாத்துக்குமே தெரியும் இன்டீஜர் டைப்னு, எனக்கு இங்கே இன்டீஜர்னு வரதான்னு பார்ப்போம். ஓகே, எனக்கு வந்துருச்சு இன்ட் டைப்பு அப்படின்னு வந்துருச்சு. புரிஞ்சா, நான் டேட்டா டைப் என்னன்னு சொல்லி கொடுத்தேன், வேரியபிள்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே, அடுத்தாப்புல பார்ப்போம். இங்கே நான் என் நேம் கொடுக்குறேன். ஓகேயா, இப்போ இந்த நேமை நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு ஸ்ட்ரிங் தானே, நேம்னா ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங்னா நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், டபுள் கோட்டுக்குள்ளே. ஸோ நான் கொடுக்குறேன், அர்ஜுன் கொடுத்துறேன். கொடுத்தோன்னே இங்கே ஸோ என்னோட ஃபுல் நேமே கொடுத்துறேனே. ஓகே, கொடுத்துட்டேன். இப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த ஏ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணுவோம். என் நேமு வந்துருச்சு, என்னோட ஃபுல் நேம் வந்துருச்சு. நான் இந்த இடத்துல கேப் கொடுத்து பண்ண பார்ப்போமா, கேப் கொடுத்து பண்ணுவோம். குழப்பம் வரும், ஏன்னா சி லாங்குவேஜ்லாம் இப்படி ஸ்ட்ரிங்கை வந்து கன்சிக்யூட்டிவாக தான் எடுக்கும். அதனால் பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேயா, இதில் சி லாங்குவேஜ் வேறு, பைத்தான் வேறு. சி லாங்குவேஜில் நல் கேரக்டரை எடுக்காது, நான் பைத்தான் எடுத்துரும். இது நான் ரெண்டாவது சொல்லி கொடுத்துட்டேன். சரி, ஓகே, இது வந்து நான் ஒரு டைப்பு, இது நான் ஏங்கிறத என் நேமை போட்டுட்டு அர்ஜுன் மனோஜன் போட்டுட்டு நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டேன், அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன டைப்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்கு நான் டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேயா, இப்போது டைப் ஆஃப் ஏ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஏ என்ன டைப், இது ஒரு ஸ்ட்ரிங் டைப் நான் சொன்னேன், ஸ்ட்ரிங்னு வரதான் பார்ப்போம். வந்துருச்சு ஸ்ட்ரிங்னு. இப்போ புரிஞ்சுதா, டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்னா என்ன சொல்லி கொடுத்துறேன், பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். ஓகே, சூப்பர். இப்போது ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு போகும். ஆப்ரேட்டர்ஸ்ல போகும். ஓகேயா, இப்போ பைத்தானில் கமெண்ட் லைன் வந்து எனக்கு ஹேஷ் மறந்துடாங்க. பைத்தானில் கமெண்ட் லைன் எனக்கு ஹேஷ், சியில் வந்து ஸ்லாஷ் ஸ்லாஷ், சி ப்ளஸ் ப்ளஸ்லையும் ஸ்லாஷ் ஸ்லாஷ், பைத்தானில் வந்து ஹேஷ். இப்போ நான் இங்கே ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறேன். ஆப்ரேட்டர்ஸ். இப்போது நான் இங்கே ஏ ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். இன்னொரு வேரியபிள் பின்னு எடுத்துக்கிறேன், அது வந்து ஒரு 20 கொடுக்குறேன். இப்போ சின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், அந்த வேரியபிள் கூட நான் ஏயையும் பியையும் ஆட் பண்ணுறேன். இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் சி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எனக்கு 13 வந்துருச்சா, ஏயும் பியையும் ஆட் பண்ணி எனக்கு 13 வந்துருச்சு. இப்போ இதில் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இன்னும் நிறைய ஆப்ரேட்டர், இன்னும் டீப்பாக போனால் நிறைய ஆப்ரேட்டர் இருக்கு. இது பேசிக்ஸ் ஆப்ரேட்டர் நான் சொன்னது எல்லாமே. இப்போ அதில் ஆப்ரேட்டர்னா இது இந்த ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஆப்ரேட்டர். நான் இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனல் ஆப்ரேட்டர், இது சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர், டிவிஷனல் ஆப்ரேட்டர், இதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்குள்ள வரும். நான் சும்மா தெளிவாக எல்லாத்தையும் சொன்னாங்க, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்காதுங்க, ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கொண்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம டீப்பாக போகலாம். நான் பேசிக்காக ஐடியா கொடுத்துட்டேன்னா இன்டர்நெட்டில் நீங்கள் சும்மா இது என்ன அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்துடும். பேசிக் ஐடியாவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆயிடலாம். அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கங்க. பார்த்துட்டு அப்படியே விட்டுணும்னு மட்டும் நினைக்காதுங்க, இன்னும் டீப்பாக போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் இருக்கட்டும். ஸோ நான் இங்கே ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அடிஷனல் ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்குள்ள வரும். இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன், பி ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு அசைன் பண்ணிடலாம். அது வந்து எனக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். புரிஞ்சா, இதுதான் ஆப்ரேட்டர், அதோட எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தாப்புல இன்னொன்று பார்க்கலாம். அடுத்தாப்புல என்ன பார்க்கலாம், ஓகே, காஸ்டிங் பார்க்கலாம். காஸ்டிங்கும் ரொம்ப முக்கியம். காஸ்டிங் அப்புறம் நம்ம யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறேன். இப்போ காஸ்டிங் பார்ப்போம். காஸ்டிங் இதை வந்து என்னன்னு சொல்லலாம், ஆர் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து என்னோட கம்ப்யூட்டர் வந்து ஏமாத்த போகிறேன், காஸ்ட் பண்ண போகிறேன். காஸ்டிங்னா தெரியும்ல, வேஸை போடுறது. அந்த மாதிரி என் கம்ப்யூட்டருக்கு வந்து டைப் வேறு டைப்பை நான் கொடுத்து ஏமாத்த போகிறேன். இப்போது நான் ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு போட்டு அது ஒரு டபுள் கோட் போட்டுட்டு அதுக்குள்ளே நான் 10 கொடுத்துட்றேன். சரியா, இப்போது நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டு ஏ. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு 10 வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகேயா, இப்போது இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு அதுக்குள்ளே டபுள் கோட் போட்டு 20 போடுறேன். 20 போட்டுட்டு இங்கே நான் சி ஓப்பன் பண்ணிட்டு சி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு ஒரு டபுள் கோட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இல்லை சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு போடுறேன். ஏ ப்ளஸ் பி போட்டுட்டேன். இப்போது நான் சியை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு நீங்கள் நினைப்பீங்க என்ன வரணும், எனக்கு பொதுவாக என்ன வரணும், நான் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னா எனக்கு 30 வரணும். கரெக்டாக 30 தான் வரணும். பார்ப்போம். ஆனால் எனக்கு 1020 வந்திருக்கு. ஏன் இப்படி வந்துச்சு, கரெக்டாக தப்பா? கரெக்ட் தான், கம்பைலர் கரெக்ட் தான். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஸ்ட்ரிங்காக ரெஃபர் பண்ணியிருக்கேன். என்னோட கம்பைலருக்கு நான் இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்னு ரெஃபர் பண்ணியிருக்கேன். டபுள் கோட்டுக்குள்ள கொடுத்ததுனால இது என்ன பண்ணிட்டேன், கம்பைலர் வந்து அதை ஒரு ஸ்ட்ரிங்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு, இதையும் ஒரு ஸ்ட்ரிங்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு, இந்த கீழே உள்ளதையும் ஒரு ஸ்ட்ரிங்னு என்னோட கம்பைலர் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு, இப்போது நான் இந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ண போகிறேன், கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை நான் என் கம்பைலரை ஏமாற்ற போகிறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன், இது ஒரு இன்டிஜர் டைப்பு அப்படின்னு நான் என் கம்பைலருக்கு சொல்லிக் கொடுங்க. இது ஒரு இன்டிஜர் டைப்பு
அப்படின்னு நான் என் கம்பைலருக்கு சொல்கிறேன். ரெண்டுமே சொல்கிறேன். இன்ட்டு இப்போ சொல்லிட்டேன் என் கம்பைலர் வந்து ரெண்டுமே இன்டி டைப்பு, ரெண்டுமே இன்டிஜர் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன வருது 31. ஓகேயா, புரிஞ்சா? இதுதான் காஸ்டிங். நான் என்னோட கம்பைலருக்கு நான் இதை காஸ்ட் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? என்னோட கம்பைலர் நார்மலாக இப்போ நான் இங்கே இதை நான் இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். அதையும் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இங்கே ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன். எஸ்டிஆர் அதான் ஸ்ட்ரிங்கு. ஓகேயா, ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு 10 அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே ஒரு 20 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இன்டீஜரை வந்து நான் ஸ்ட்ரிங்குன்னு மாற்றிறேன். எஸ்டிஆர் அப்படின்னு மாற்றிறேன். இப்போ எனக்கு என்ன வரணும், 1020ன்னு வரணும். வந்துருச்சு 1020. புரியுதா? இப்படி தான் நான் வந்து கம்ப்யூட்டரை ஏமாற்றி காஸ்டிங் பண்ணலாம். காஸ்டிங் வரைக்கும் புரிஞ்சிருக்கும், தெளிவாக நடத்திட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யூசர் கிட்ட இருந்து இன்புட் எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். இன்புட் ஃப்ரம் த யூசர் ஹெட்டிங் போட்டாச்சு. இன்புட் ஃப்ரம் த யூசர். ஓகே, யூசர் கிட்ட இருந்து இன்புட் எப்படி வாங்கலாம்? அதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. என்னன்னா வெறுமனையா இன்புட் ஆஃப், அவ்வளோதான். இதுதான் சின்டெக்ஸ். இப்போ நான் இதை என்ன பண்ணலாம், நான் ஏன்னு ஒரு வேரியபிளை எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிள் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட்டு ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே, என்னோட ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு. இப்போ நான் இன்புட்டை வந்து நான் கஸ்டம் பண்ணுறேன். அதாவது நான் ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, டூ கம்ப்யூட்டரைஸ்ட். எங்கள் கம்பெனி பேர் கொடுக்குறோம், டூ கம்ப்யூட்டரைஸ்ட். ஓகே, இங்கே கொடுத்துட்டேன்னா எனக்கு அவுட்புட்டில் இன்னொரு வாட்டி நான் ரன் பண்ணும். இன்புட் கொடுத்துட்டேன், ரன் பண்ணால் தான் எனக்கு அவுட்புட் வரும் இந்த கம்பெனியை பொறுத்தவரை. ஓகே, இப்போ எனக்கு அவுட்புட்டில் வந்து கம்ப்யூட்டரைசேஷன், இன்புட்டில் கம்ப்யூட்டரைஸ் டூ கம்ப்யூட்டரைஸ் கொடுத்துட்டேன், அவுட்புட்லையும் எனக்கு டூ கம்ப்யூட்டரைசேஷன் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி அதை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிட்டேன். புரியுதா? நான் என்ன பண்ணிட்டு, ஸோ இன்புட் வாங்குறதுக்கு ஒரு டைப் என்னன்னா இன்புட் ஆஃப். இந்த இன்புட் ஆஃப்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த இன்புட் ஆஃப் என்ன பண்ணுன்னா, எப்போவுமே என்னோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கனே எடுத்துக்கும். நான் என்ன என்டர் பண்ணாலும் ஸ்ட்ரிங்கனே எடுத்துக்கும். சரியா? நான் சொல்றது புரியலையா? இன்னொரு அடி பார்ப்போம். இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு வேல்யூ இங்கே பாருங்க. ஓகே ஓகே சாரி, ஸ்ட்ரிங்கனே எடுத்துக்க நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் பின்னு ஒன்று போட்டுக்கிறேன். பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஒரு இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இங்கே சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், சியை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது பார்க்கலாம். ஓகே, இதை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்புட் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் 10 அப்படின்னு கொடுக்குறேன். 10 அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் 20 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன வரணும், 10 + 20 நான் இன்புட் எடுத்திருக்கேன். 10 + 20 கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு என்ன வரணும், 30 தானே வரணும். ஏன் 10 20 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்குன்னா, ஏன்னா என்னோட கம்பைலர் வந்து என்னோட பைத்தான் கம்பைலர் இன்புட் வந்து எப்பவுமே ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஸ்ட்ரிங்னா தான் இது ஸ்ட்ரிங் கான்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். இப்படி போட்டிருந்தா ஸ்ட்ரிங் இது ஒரு ஸ்ட்ரிங் ரெண்டையும் கான்காட்டினேட் பண்ணும். கான்காட்டினேட்னா ஸ்ட்ரிங் அடிஷன், ரெண்டையும் சேர்த்து. அவ்வளோதான். இதனால நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் இந்த இடத்துல என் கம்பைலரை ஏமாத்துவேன். இன்ட்டு அப்படின்னு போட்டேன்னா என் கம்பைலர் வந்து இந்த இன்புட்டில் ஸ்ட்ரிங்னு எடுக்கிற இன்புட்டை வந்து ஓகே அப்படின்னு அது ஏமாந்து என்ன பண்ணும், இன்டீஜரு அப்படின்னு அது ஏமாந்து எடுத்துக்கும். இப்போ நான் போட்டேன்னா அதே தான், இப்போ போட்டேன்னா எனக்கு 13 அவுட்புட் வரும். வந்துருச்சா? புரியுதா? இதுதான் யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் என்னோட சாம்பிள் அவுட்புட், ஓகே நான் ஒரு போட்டுக்கிறேன் சாம்பிள் அவுட்புட். ஓகே, சாம்பிள் அவுட்புட் கொடுத்துறேன். அந்த சாம்பிள் அவுட்புட் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம், அப்புறம் இங்கே போட்டுக்கிறேன். சாம்பிள் அவுட்புட்டில் நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நேம் மை நேம் இஸ் அப்படின்னு போட்டுட்டு எங்கே என் நேம் இருக்குன்னு வச்சுக்கிறேனே, இப்படி இருக்கணும். அப்புறம் ஹேஷ் போட்டு ஏஜ் அப்படின்னு போட்டுக்கிறேன். என்னோட ஏஜ் எப்படி இருக்கணும்னா 20 இல்லை 19 ரைட்டு. இப்படி என்னோட ஏஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். இதை மாதிரி எனக்கு அவுட்புட் வேணும். அதை பொறுத்து நான் ஒரு ப்ரோக்ராமே இப்போ நான் எழுத போகிறேன். இது என்னோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பொறுத்து நான் ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி அவுட்புட் வரணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறேன். ஸோ இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் யூசர் கிட்ட. இப்போது இன்னொன்று விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதுக்குள்ளே இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஓகே நம்ம எப்படி விடுவோமே, அடுத்தாப்பில் போட்டு குழப்ப வேண்டாம். இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போது ஏஜ் வந்து என்னோட கம்பைலர் வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். நான் இன்புட் ஆஃப் அப்படின்னு வெறுமனையாக போட்டால் என்னோட கம்பைலர் வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். அதை நான் சொன்னேன் எப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணுறேன், இன்டீஜர் அப்படின்னு நான் அதுக்கு ஏமாற்றி விடுறேன். ரைட்டா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட். இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே
நான் என்ன பண்ணணும், டபுள் கோட்குள்ளே என்ன போட்டாலும் அதே வரணும். மை நேம் இஸ் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ மை நேம் இஸ் அப்படின்னு போட்டு கோலன் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும், கமா போட்டுட்டு ஒரு கமா தேவை, கமா போடணும், கமா போட்டு நேம் வரணும். ரைட்டா? அதே மாதிரி இங்கே ஒரு பிரிண்ட்டுக்குள்ளே டபுள் கோட்டு ஏஜ் ஒரு கோலன் அப்புறம் ஒரு காமா, இங்கே என்னோட ஏஜ் வரும். ஓகே, இப்போது நான் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே ஓகே, நான் இன்புட் 10 20 கொடுத்ததுனால இப்போ நான் இதை அழிச்சிடறேனே. இதை அழிச்சிட்டு நேமுக்கு வந்து ஓகே ராஜன் கொடுக்குறேன், ஏஜ் வந்து 19 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் என்னோட இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரியே என்னோட சாம்பிள் அவுட்புட் ஏற்ற மாதிரியே நான் என்னோட அவுட்புட்டை எடுத்துட்டேன். பைத்தான் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் பைத்தான். C++ல அதை போடணும், இதை போடணும், மாடுலர் டி போடணும், டேட்டா டைப்புக்கு அப்படி அந்த மாதிரி எதுவுமே இருக்குது பைத்தானில், எதுவுமே இருக்காது. ரொம்ப 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 ஈஸியாக முடியும் பைத்தான். ஓகே, இதுதான் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தாச்சு. திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு மேலே நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ் அதை பற்றி நிறைய பார்க்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் யூனியன், ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் இதுக்கப்புறமா வரதை ஈஸியாக பார்க்கலாம். இப்போ பார்த்த மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம், அப்புறம் டேட்டா டைப் பார்த்துட்டோம், வேரியபிள் பார்த்துட்டோம், யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறதுன்னு பார்த்துட்டோம், காஸ்டிங் பார்த்துட்டோம், வேறெல்லாம் பார்த்தோம், ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் டேட்டாவோட டைப் பார்த்துட்டோம், அப்புறம் சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். இவ்வளோ இது பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போகலாம். இப்போ பார்க்க போகிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே ஃபைன். இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, ஒருவேளை, அதுதான் சிம்பிளாக சொல்லலாம். ஒருவேளை எப்படி இருந்தா, ஒருவேளை அப்படி இருந்தா, அதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். சிம்பிளாக சொன்னோம்னா, ஒருவேளை நேற்று வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒழுங்கா விக்கெட் எடுத்து ஒழுங்கா விளையாண்டு இந்தியா ஜெயிச்சிருக்கலாம் அப்படி சொல்லுவாங்களே, அந்த ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாம் இல்லை தோத்துருக்கலாம் சொல்லுவாங்களே, அதுதான் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் 2 டைப் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதில் நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். ரைட்டா? இஃப் எல்ஸ் சொல்லித்தரேன். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இஃப் அண்ட் எல்ஸ். இந்த இஃப் எல்ஸ்லேயே நெஸ்டட் இஃப் எல்ஸ் இருக்குது, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அண்ட் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸ்னா பார்த்தலாம். இஃப் அப்படின்னா அர்த்தம், இஃப்னா ஒருவேளை, எல்ஸ்னா இல்லைனா. தமிழில் இஃப்னா ஒருவேளை, எல்ஸ்னா இல்லைனா. ஓகே ரைட்டு. இப்போ நான் என்னோட ப்ரோக்ராம்குள்ளே போகிறேன். இஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த இஃப்குள்ளே என்ன பண்ணுறேன், ஒருவேளை நான் இங்கே ஒரு பூலியன் வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு ஒரு பூலியன் வேல்யூ எனக்கு. சரியா? இப்போ என்ன விஷயம்னா, நான் இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் நான் கோலன் வைக்கணும். இஃப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். என்னத்தை பிரிண்ட் பண்ண போகிறேன், பிரிண்ட்டுக்குள்ளே நான் ஒரு டபுள் கோட் போட்டுட்டு டூ கம்ப்யூட்டரைஸ்ட் ராக்ஸ் அப்படின்னு போடுவோமே. அப்புறம் எல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் விஷயம் என்னென்னா, நான் என்ன பண்ணணும், என்னோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மார்ஜின் ஒட்டி தொடங்கணும். அதாவது என்னோட கம்பைலரோட எட்ஜில் தொடங்கணும். ஸோ இங்கே நான் எல்ஸ் போட்டுக்கிறேன். எல்ஸ் முடிச்சோன்னா ஒரு கோலன் வச்சுட்டு பிரிண்ட்டுக்குள்ளே நான் என்ன போடுறேன், டபுள் கோட் போட்டு டூ கம்ப்யூட்டரைஸ்ட் டசன்ட் ராக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ நான் என்னோட கம்ப்யூட்டரை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். அதை சொல்கிறதுக்காக தான் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூ அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போது எப்போவுமே ட்ரூ தான். இந்த இடத்துல நான் ஃபால்ஸ் போட்டேன்னா, இந்த இடத்துல ட்ரூன்னு இருக்குது, அதனால ட்ரூ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் ஃபால்ஸ்னு போட்டேன்னா என்ன நடக்கும், ஃப்ளாஷ்னு போட்டேன்னா ஃபால்ஸ் போட்டேன், இப்போ என்ன நடக்கும், டூ கம்ப்யூட்டரைஸ்ட் டசன்ட் ராக்ஸ். இப்போ என்ன புரியுது, இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளது ட்ரூவாக இருந்துச்சுன்னா கீழே உள்ளது ஒர்க் ஆகும். அது தப்பாக இருந்துச்சுன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட் உள்ளது ஒர்க் ஆகும். நான் இன்னொரு ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம் சொல்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஓகே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கழிச்சு இப்போ இஃப்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ இஃப்குள்ளே நான் வந்து இங்கே வின் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, வின் மேபி என்ன கொடுக்கலாம், என் நேமே கொடுக்குறேன்னா வேணாம், என் நேமே கொடுத்தேன்னா ஓகே பைத்தான் கொடுப்போம். இப்போ இஃப்குள்ளே நான் பைத்தான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். இந்த ஈக்குவல்ங்கிறது ஒரு கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். நான் அந்த ஈக்குவல் யூஸ் பண்ணி நான் கம்பேர் பண்ண போகிறேன். 2 ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலா அப்படின்னு நான் கம்பேர் பண்ணுற போகிறேன். அப்படி கம்பேர் பண்ணி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இஃப்ல உள்ள ட்ரூவாக இருந்துச்சுன்னா சேம் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இல்லைனா நான் நாட் சேம்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துச்சா சேம். ஏன்னா பைத்தானும் சேம். இப்போ எங்கள் இடத்துல பைத்தானுக்கு வேலை பைத்தேன் அப்படின்னு போட்டேன்னா பைத்தேன்னு போடுறேன், பைத்தான் அப்படின்னு போடுறேன். அப்போ என்ன பார்ப்போம், நாட் சேம். இப்போ இஃப் வந்து எப்பவுமே ட்ரூவாக இருக்கும். இஃப் ட்ரூவாக இருந்தால் இஃப் கீழே உள்ளது ஒர்க் ஆகும். அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்சி கீழே உள்ளது ஒர்க் ஆகும்.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் தெளிவாகவே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ரைட், இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ரோஹித் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு 264 அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, 264 ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வச்சுப்போமே, ஸ்ட்ரிங் வேல்யூவாக நான் சேவ் பண்ணுறேன். 264 அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது கீழே நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இஃப் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், ரோஹித் இஃப் உள்ள ரோஹித் ஈக்குவல் டு 264 அப்படின்னா, ரோஹித் ஈக்குவல் டு 264 அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா. ஸோ ஸ்ட்ரிங்னா நான் டபுள் கோட் கொடுக்கணும், அதை கொடுத்துறேன். இஃப் ரோஹித் ஈக்குவல் டு 264 அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட்டுக்குள்ள ஹிட்மேன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேயா, எல்ஸ். இப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். எல்ஸுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிரிண்ட் போடுறேன். பிரிண்ட் போட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஸ்டில் ஹீஸ் ஹிட்மேன் அப்படின்னு போடுறேன். ஸ்டில் ஹீஸ் ஹிட்மேன். இப்போ பார்க்கலாம், 264 ஓகே, எஸ் ஹீஸ் ஹிட்மேன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரோஹித் ஈக்குவல் டு நான் இன்புட் பண்ணுறேன். இன்புட்குள்ளே இன்புட்குள்ளே அப்படி போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டுக்குள்ளே ரோஹித் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் என் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறேன். இன்புட் தானே, ஓகே சாரி, கன்சிக்யூட்டிவாக எரர் வருது, ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்புட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், என்னோட அவுட்புட் வந்துருச்சு. அவுட்புட்டை நான் ஃபர்ஸ்ட் இது பார்க்க போகிறேன், ரோஹித்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்க போகிறேன். ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் 264 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்னோட கம்பைலரை இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ என்ன வரும், எனக்கு அதே தான் வரும், ரோஹித்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று நான் என்டர் பண்ணிட்டேன், இன்புட் கொடுத்துட்டேன். இஸ் அ ஹிட்மேன். ஓகே, ஹிட்மேன் அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. இப்போது அதே இது நான் இன்புட்டை வந்து கஸ்டம் பண்ணுறேன், அதாவது 500 கொடுக்குறேன். இப்போது ரன் பண்ணுறேன், ஸ்டில் ஹீஸ் அ ஹிட்மேன் வருது. ஓகே, புரிஞ்சா? இப்படி தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஒருவேளை அதுதான் மேலே உள்ள ட்ரூ அப்படின்னா, இந்த ட்ரூ ஃபால்ஸ்னு சொன்னால அது எல்லாமே பூலியன் எக்ஸ்பிரஷன். என்னோட இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று ட்ரூவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அது ஃபால்ஸாக இருக்கும். இந்த ட்ரூ ஃபால்ஸுங்கிறது தான் பூலியன் எக்ஸ்பிரஷன். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் தெரியுமா, கேட், லாஜிக் கேட்ஸ், அது மாதிரி தான் இருக்கும். இது ஒரு லாஜிக் 0 or 1 அப்படிங்கிற மாதிரி இது ஒரு லாஜிக். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்து எல்இஃப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஹேஷ் போட்டேன், எல்இஃப். ஓகே ரைட்டு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்களை எடுத்துக்கிறேன். அதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஃபஸ்ட் நான் ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன். 75 எடுத்தா பாஸ் அப்படி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 60 எடுத்தா ஆவரேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆவரேஜ் வேணாம், பாஸ் வேண்டாம், குட்னு வச்சுப்போம். அப்புறம் 90 எடுத்தா 95லாம் எடுத்தா எக்ஸலண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போது 35க்கு கீழே 35க்கு கீழே, அதாவது 35 லெஸர் தென் 35 எடுத்தானா ஃபெயில் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ரைட்டா? ஓகே, இது கூட வேண்டாம், நான் 90 to 100 வச்சுக்கிறேன். 90 to 100, 95 to 100, இங்கே 75 to 85 அப்படி போட்டுக்கிறேன். 85 அப்படி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து 60 to 70 அப்படி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்டர் த மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ரைட். இப்போது நான் வாங்கின மார்க்ஸை வந்து நான் வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். மார்க்ஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இஃப் என்னோட மார்க்கு 95 95க்கு மேலே இருந்துச்சுன்னா, என்னோட மார்க்கு 95க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க். ஓகே, மார்க்ஸா ரைட். அப்புறம் அண்டு என்னோட மார்க்ஸு வந்து 100க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஈக்குவல் ஆர் லெஸர் தென். ஓகே, 100க்கு ஈக்குவல் ஆர் லெஸர் தென்.
100க்கு ஈக்குவல் ஆர் லெஸர் தென். இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நான் என்ன பிரிண்ட் பண்ணணும் பிரிண்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன், எக்ஸலண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன, எனக்கு 75 to 85 குட்னு பிரிண்ட் பண்ணணும். நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே நான் எல்இஃப் யூஸ் பண்ணுறேன். எல்இஃப் என்ன பண்ணுன்னா, மோர் தென் 2 கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இடையில எல்இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். எல்இஃபோட கண்டிஷன் என்ன, எத்தனை எல்இஃப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 இஃப்க்கும் எல்ஸுக்கும் நடுவில் எத்தனை எல்இஃப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்ஸ் கடைசியில் இருக்கணும். எல்ஸ் இருக்கலாம், இருக்காமலையும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இஃப்க்கு அப்புறம் தான் எல்இஃப் யூஸ் பண்ணணும். ஓகே ரைட், இப்போ உள்ளே போயாச்சு. இப்போ என்னோட ப்ரோக்ராம் வந்து 75க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்ஸ் அண்ட் இப்படியும் போடலாம். நம்ம இப்படியும் யூஸ் பண்ணியிருப்போம். இது வேறு லாங்குவேஜில் வரும். இது நம்ம சி லாங்குவேஜ்லாம் அண்ட் எப்படி யூஸ் பண்ணிப்போம். பைத்தானில் அண்ட் எல்லாமே சிம்பிளாக இருக்கும். பைத்தானில் அதான் பைத்தானோட ப்ளஸ்ஸு. அண்ட் என்னோட மார்க்ஸ் 85க்கு லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு 85. ஸோ லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு 85. ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். லெஸர் தன் கிரேட்டர் சிம்பிள் போட்டிருக்கோம். லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு 85 இப்படி இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஓகே பிரிண்ட்டுக்குள்ளே குட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாமா. ஓகே, குட்னு பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓகே இன்னொரு எல்இஃப் யூஸ் பண்ணிப்போம். எல்இஃப் அப்படியும் இல்லைன்னா என்னோட மார்க்கு கிரேட்டர் தென் 60 இருந்துச்சுன்னா அண்டு மார்க்ஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ண வேண்டியது ஆவரேஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே ரைட், தென் இங்கே ஒரு எல்ஸ், ஏன்னா இது லாஸ்ட் பார்ட். ஸோ எல்ஸுக்குள்ளே அப்படி எதுவுமே இல்லைனாலே எனக்கு லெஸ். ஓகே எல்ஸுக்குள்ளே நம்ம கண்டிஷன் போட தேவையில்லை. ஓகே, நம்ம வேணால் இங்கே ஒரு எல்இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். எல்இஃப் அப்படியும் இல்லைன்னா என்னோட மார்க்ஸ் வந்து லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. இந்த கேஸில் நான் பிரிண்ட் பண்ண வேண்டியது பிரிண்ட் ஃபெயில். இப்போ எல்ஸில் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருவோமா, ஏன்னா எல்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ எல்ஸ் வேணாம், ஓகே கொடுத்து பார்ப்போம். எல்ஸ் போட்டாலும் ஓகே, போடாட்டியும் ஓகே. மேபி போடாமல் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறேன். என்ன கொடுத்துருக்கு, invalid syntax if போலாம், விட்டுட்டோம், மறந்துட்டேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ என்ன சொல்லுது பாருங்க, இப்போ எனக்கு டைப் எரர் கட்டுது. டைப் எரர்னா இப்போ நான் இங்கே நான் பிரிண்ட் எஃப்ல வந்து எனக்கு எப்பவுமே நான் என்ன சொன்னேன், எனக்கு பிரிண்ட் எஃப் வெறுமனே யூஸ் பண்ணி இன்புட் நான் எடுத்தேன்னா அது எப்பவுமே ஸ்ட்ரிங்காக தானே கம்பேர் பண்ணணும்னு நான் சொன்னேன். இப்போ ஸ்ட்ரிங்கை கொண்டு நான் இன்டிஜர் கூட கம்பேர் பண்ணியிருக்கேன், புரியுதா? நான் இங்கே கொடுக்குற என்னோட மார்க்ஸ் வந்து என்னோட கம்பைலருக்கு இப்போ நான் 600 கொடுத்தேன்னா அது 100ன்னு போயிட்டு இன்டிஜராக சேவ் ஆகுது. நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் எப்படி இதுன்ட்டு. அது ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு, நம்ம 10ஐயும் 20ஐயும் ப்ளஸ் பண்ணும்போது 10 + 20 அப்படின்னு போடும்போது எனக்கு வந்து 30க்கு பதிலாக இது ஸ்ட்ரிங்காக எடுத்திருந்ததுனால எனக்கு 10 20 அப்படி வந்துச்சு. இது ஏன் அப்படி வந்துச்சு நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். அதே பிரச்சனை தான் இங்கே. நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறுமனையாக இன்புட் ஆஃப்னு போடுறேன். நான் வெறுமனையாக இன்புட் ஆஃப்னு போட்டால் என்னோட கம்பைலர் வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கணும் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் என் கம்பைலரை ஏமாற்றணும். ஸோ நான் இந்த இடத்துல காஸ்டிங் பண்ணணும். இப்போ காஸ்டிங் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. நான் மார்க்கை வந்து நான் இங்கே இன்புட் பண்ணுறேன். நான் இப்போது சம்திங் லைக் 75 அப்படின்னு போடுறேனே, போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ 75 எனக்கு எக்ஸலண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. 75 போட்டால் எதுக்கு எக்ஸலண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு? ஸோ சம்திங் மேபி எரர் இருக்குது. எரர்னு இல்லை, ஏதோ லாஜிக்கல் எரர், அது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதான், இவ்வளோதான். இதுதான் எல்இஃப் பற்றின ஃபுல்லான டாபிக். ஸோ இப்போ நம்ம எல்ஸ் பார்த்துட்டோம், எல்இஃப் பார்த்துட்டோம். சூப்பர். இப்போ நம்ம அதே பைத்தானில் ஃபார் லூப் பற்றி பார்ப்போம்.
ஃபார் லூப்னா ஃபார் லூப் பைத்தானை பொறுத்தவரை ஒரு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப். ஃபார் லூப் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப எளிதாக இருக்கக்கூடிய ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லூப்பிங் மீன்ஸ் இட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இட்ரேஷன்னா எப்படின்னா திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். என்னோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அதுக்குள்ள உள்ள மேட்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போது ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த கிணத்துல நான் என்ன பண்ணுறேன், தண்ணீரை இறக்கிறேன். இப்போது எனக்கு அந்த தண்ணி வந்து நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து நிறைய இருக்குது. ஓகே, அந்த கிணத்துல இருந்து நான் இறக்கிற தண்ணி நிறைய இருக்குது. எனக்கு 2 சின்ன பக்கெட் இருக்குது. ஓகே, 2 சின்ன பக்கெட்டு தரையில் இருக்குது. நான் இறச்சி ஊற்றணும். அப்படி ஊற்றும் போது 2 பக்கெட்டில் என்னால் நிரப்ப முடியும். அந்த ஒரு வாளி தண்ணியை நான் கிணத்துலேருந்து இறச்சி 2 பக்கெட்டில் என்னால் நிரப்ப முடியும். ஓகே, இப்போது 2 பக்கெட்டில் நிரப்ப முடியும். நான் என்ன பண்ணுறேன், அந்த 2 பக்கெட்டை நிரப்பி அந்த 2 பக்கெட்டை தூக்கிட்டு போய் செடிக்கு ஊற்றிடுறேன்னு வச்சுப்போம். ஓகே, செடிக்கு ஊற்றிடுறேன். இப்போது எனக்கு நிறைய செடி இருக்குன்னு வச்சுப்போம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் 6 வாட்டி இறக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். 6 வாட்டி இறச்சி 12 செடிக்கு ஊற்றணும்னு நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். 6 வாட்டி இறக்கணும், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 6 வாட்டி நான் கிணத்துக்குள்ள தண்ணி எடுக்கணும். இப்போது 6 வாட்டி நான் தண்ணி எடுத்தா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நான் ஒரு வாட்டி இழுப்பேன். இழுத்துட்டு தண்ணி இறச்சி 2 பக்கெட்டை நிறச்சி அந்த 2 பக்கெட்டு தண்ணியை கொண்டு செடிக்கு ஊற்றிடுவேன். ஊற்றினதுக்கப்புறம் என்ன, நான் திருப்பி எடுக்கணும். திருப்பி நான் தண்ணி இறக்கணும். இது 2வது வாட்டி இறப்பேன். ஓகேயா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் இறக்கும் போது 2 வாட்டி பக்கெட்டை நிரப்பி 2 பக்கெட்டை நிரப்பி செடிக்கு தண்ணி ஊற்றி வந்து ஒரு வேலையை முடிச்சிட்டேன். அப்புறம் 2வது லூப்புக்கு போகிறேன். 2வது லூப் என்ன நடக்கு, திரும்ப நான் தண்ணி இறக்கிறேன். இறச்சி இன்னும் 2 பக்கெட்டை நிறச்சி தண்ணி ஊற்றிட்டு வரேன். இதே மாதிரி நான் 6 வாட்டி பண்ண போகிறேன். லூப் ஆகுது. இதுதான் ஃபார் லூப். புரியுதா? இப்போ நான் சொல்லி கொடுத்தது நெஸ்டட் ஃபார் லூப். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் நெஸ்டட் ஃபார் லூப். ஒரு ஃபார் லூப்புக்குள்ள ஒரு ஃபார் லூப். நான் தண்ணி இறக்கிறேன், செடிக்கு ஊற்றுறேன். இது ஒரு ஃபார் லூப்புக்குள்ள ஒரு ஃபார் லூப். நான் இதை எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தெளிவாக. இப்போ ஃபார் லூப்லாம் என்ன அப்படின்னா சொல்கிறேன். ஃபார் லூப், ஓகே, ஃபார் லூப். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரோக்ராமுக்கு போய்க்கிறேன். சின்டெக்ஸ் என்னன்னா ஃபார் வேரியபிள் இன் ரேஞ்ச். அவ்வளோதான், இவ்வளோதான் சின்டெக்ஸ். இங்கே இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் வேல்யூ கமா ஸ்டாப் வேல்யூ கமா ஸ்டெப் வேல்யூ இதான் என்னோட இண்டெக்ஸ். இந்த ஸ்டார்ட் வேல்யூ வேணும்னா நான் சொல்கிறேன் திரும்ப. இதையும் நான் இதை வந்து சின்டெக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஹேஷ் போட்டு சின்டெக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். சின்டெக்ஸ்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனோட இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது. நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம்ல, வெர்பு சப்ஜெக்ட் முன்னாடி வச்சு, பி வெப் அதுக்கப்புறம் வச்சு, மெயின் வெப் அதுக்கப்புறம் வச்சு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வைப்போம்ல, அது மாதிரி தான். அதுதான் சின்டெக்ஸ். எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்கிறது தான் சின்டெக்ஸ். அதே மாதிரி என்னோட ஒரு ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நான் இங்கே ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரோக்ராம் எழுதுறேன். ஸோ ப்ரோக்ராமோட சின்டெக்ஸ் எழுதி போட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சு ஒரு ஃபார் லூப் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச். சரியா சார், ஐ இன் ரேஞ்ச். இதில் ரேஞ்ச் வந்து நம்ம ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஸ்ட்ரிங் சொல்லி தரதான் சொல்லியிருந்தேன். இப்போ ரேஞ்ச் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஃபார் ஐ இன் பைத்தான் சின்டாக்ஸ் என்ன ஒரு கோலன், அப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன். எதை பிரிண்ட் பண்ணுறேன், ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா பைத்தான்ங்கிறது கீழே பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படின்னா இங்கே நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஐ அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பைத்தானில் ஃபர்ஸ்ட் என்னோட கம்பைலர் வந்து ஃபர்ஸ்ட் 0th பொசிஷன் எடுக்கும். 0th பொசிஷன் எடுத்துட்டு ஐக்கு வந்து 0 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்கும். நான் ஒரு ஐ ஆஃப் 0 அப்படிங்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்துக்கும். பைத்தானில் உள்ள பி அப்படின்னு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், என்னோட கம்பைலர் ஒரு வேல்யூ திரும்ப அது வந்து எவ்வளோ ரேஞ்ச் இருக்கோ அந்த ரேஞ்ச் இருக்கும். PYTHON இந்த 6 லெட்டர் இருக்கா, அந்த 6 லெட்டர் தான் அதோட ரேஞ்சாக எடுத்துக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 0 வந்து பி அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். ஓகேயா, அதுக்கப்புறம் ஐ ஆஃப் 1 அப்படிங்கிறத வந்து வந்து என்னோட கம்பைலர் என்னவா எடுத்துக்கும், ஒய்யா எடுத்துக்கும், PYயா எடுத்துக்கும். அதே மாதிரி என்னோட கம்பைலர் என்ன பண்ணுவோம், இப்படியே போயிட்டு ஐ ஆஃப் 6 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், ஐ ஆஃப் 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஐ ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு n. இது வரைக்கும் கீழே பிரிண்ட் ஆயிருக்கு எனக்கு. இதுதான் ஃபார் லூப். இது ஸ்ட்ரிங்கில் எப்படி போடலான்னு பார்த்தாச்சு. சரி, ஓகே. இப்போ ஃபார் லூப்பை நான் எப்படி இதில் அதாவது நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இங்கே போடுறேன் ஃபார்
ஐ இன் ரேஞ்ச். இப்போ நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்குள்ள நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ நான் போடுறேன். ஸ்டார்ட் வேல்யூ 1ன்னு கொடுங்க, ஸ்டாப் வேல்யூ 10ன்னு கொடுங்க. 10ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐயை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் ஐயை நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, நான் சின்டாக்ஸ் எரர், அதாவது இங்கே கோலன் வைக்கலையா அதுதான் சொல்லுது கம்பைலர். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்னோட ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் வேல்யூலேருந்து ஸ்டாப் வேல்யூ கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட், 1லேருந்து 10க்குள்ள உள்ள ரேஞ்சில் எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் 10 பிரிண்ட் ஆகலை. அதனால என்னோட கம்பைலர் எப்படி எடுத்துக்கிறதுனா, லாஸ்ட் வேல்யூ அதாவது ஸ்டாப் வேல்யூவை என்னோட பைத்தான் எப்படி எடுத்துக்குது, லாஸ்ட் வேல்யூவை பைத்தான் n-1 அப்படின்னு எடுத்துக்குது. இதை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இப்படிதான் நம்ம இந்த நியூமரிக்ஸ்க்கு வந்து ஃபார் லூப் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று இருக்கு, நம்ம ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ போட்டு பார்த்துரும். ஸ்டெப் வேல்யூ ஒன்று இருக்கு, அதை போட்டு பார்ப்போம். ஸ்டெப் வேல்யூனா நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்போ தெரியும். ஸ்டெப் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் ஸ்டாப்பு ஸ்டெப்பு. ஓகே, ஒரு ஸ்டெப் தான் ஸ்டெப். இப்போ ஸ்டெப் வேல்யூ கொடுத்தாச்சு, ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னோட கம்பைலர் என்ன இருக்கு, 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 இருக்கு, அப்புறம் 2 விட்டு 3 இருக்கு, அப்புறம் 4 விட்டு 5 இருக்கு, அப்புறம் 6 விட்டு 7 இருக்கு, அப்புறம் 8 விட்டு 9 இருக்கு. இப்படி எனக்கு ஸ்டெப் வேல்யூவா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஃபார் லூப், வெறுமனையா ஃபார் லூப். ஃபார் லூப் பத்தி இப்போ கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ நெஸ்டட் ஃபார் லூப் பத்தி பார்ப்போம். இப்போ நெஸ்ட் என்ன, ஒரு இதுக்குள்ள இன்னொன்று, ஒரு இதுக்குள்ள இன்னொன்று. அதாவது இப்படி சொல்லலாம், சிம்பிளா ஒரு பிராக்கெட் உள்ள பிராக்கெட் அப்படின்னா சொல்லலாம். இது வெளியே உள்ள பிராக்கெட் ஒரு ஃபார் லூப், உள்ள உள்ள பிராக்கெட் இன்னொரு ஃபார் லூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடியே நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், ஃபார் லூப்னா நெஸ்டட் ஃபார் லூப்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் போட்டுட்டேன், இங்கே 1,10 அப்படின்னு போடுறேன். திரும்ப உள்ள போயிட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இதுக்குள்ள 1,5 கொடுத்துட்டு அதுக்குள்ள என்ன பண்றேன், பிரிண்ட்டுக்குள்ள என்ன கொடுக்கலாம், ஓகே பைத்தான். அதுக்கப்புறம் இங்க ஐ வரக்கூடாது, ஏன்னா 2 வேரியபிள் யூஸ் பண்ணோம். ஐ நான் ஜே அப்படின்னு 2 வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க நான் என்ன பண்றேன், ஜே அப்படிங்கிற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என் கம்பைலருக்கு கோட் எழுதி முடிச்சிட்டேன். நான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன், 1 to 10 வரை கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட ஐயோட வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் 1ங்கிற வேல்யூ. இப்போ 1ங்கிற வேல்யூ வந்த உடனே, இப்போது இங்கே 1ன்னு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்னோட கம்பைலர் வந்து இது ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 அப்படின்னு வந்த உடனே உள்ளே போயிடும். எங்கே, நேராக இங்கே போயிடும், உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு ஜே அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அந்த ஜேங்கிற வேரியபிள் 1ல இருந்து 4 வரைக்கும் சேஞ்ச் ஆகும். 1ல இருந்து 4 வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டு இங்கே பிரிண்ட் ஆகும். 1 பைத்தான், 2 பைத்தான், 3 பைத்தான். அதாவது இங்கே இந்த ஜேயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதை பைத்தான் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 1 பைத்தான், 2 பைத்தான், 3 பைத்தான், 4 பைத்தான் பிரிண்ட் ஆனோடனே இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ விட்டு இது முடிஞ்சிட்டு, இது இங்கே 4 வேல்யூ முடிஞ்சோடனே என்ன பண்ணுவோம், எனக்கு கம்பைலர் திருப்பி மேலே வந்துடும். மேலே வந்தோடனே இப்போ என்ன ஆகும், என்னோட கம்பைலருக்கு வேல்யூ 2ன்னு மாறும். இப்போ 2ன்னு மாறினோன்னா இது எல்லாமே கண்டிஷன், இது உள்ள பிரிண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ என்னோட வேல்யூ 2ஆ மாறினோடனே திருப்பி என் கம்பைலர் வந்து என்னோட ஃபார் லூப் உள்ள நெஸ்டட் ஃபார் லூப் உள்ள ஃபார் லூப் போகும். அப்போ உள்ள ஃபார் லூப்ல திருப்பி 1 பைத்தான், 2 பைத்தான், 3 பைத்தான், 4 பைத்தான் 4 வாட்டி பிரிண்ட் ஆகும். இது ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஸோ நான் அதனால இங்கே என்ன பண்றேன், கொஞ்சம் வேல்யூவை கம்மி பண்றேன். ஸோ 4 இல்லை 3னே கொடுப்போமே, 3ன்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு 2 கொடுங்க. 2 கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ கொஞ்சம் புரியும் தெளிவா. ஓகே, இப்போ என்னோட வேல்யூ வந்து நான் ஸ்டார்ட் வேல்யூ 1 கொடுத்துருக்கேன், ஸ்டாப் வேல்யூ 2 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்னோட கம்பைலர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 1 2 அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகும். 1 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சரியா? இப்போ 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னோட கம்பைலர் 1ங்கிற வேல்யூ எடுத்துக்கும். அப்போ 1ன்னு எடுத்த உடனே உள்ள போயிடும். உள்ள ஃபார் லூப்புக்கு உள்ள ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆக போயிடும். உள்ள ஃபார் லூப்ல என்ன கொடுத்துருக்கேன், 1,2 கொடுத்துருக்கேன். அப்போ 1 தான், 1 மட்டும் தான் எடுத்துக்கும், 2வது எடுத்துக்காது. ஏன்னா என் கம்பைலர் என்ன சொன்னா, நான் அப்போ n-1ன்னு எடுத்துக்கும். சொன்னா n-1ன்னு எடுத்துக்கும். இங்கேயும் n-1 தான் எடுத்துக்கும். இப்போ நான் இங்கே n லாஸ்ட் வேல்யூ 2, அப்போ 2-1னா ஒரு வேல்யூ தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். புரிஞ்சா? இப்போ 2-1 ஒரு வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ 1 பைத்தான் அப்படின்னு எனக்கு இந்த ஜே ஃபார் லூப் பிரிண்ட் ஆகும்.
இப்போ இது பிரிண்ட் ஆன உடனே என்ன ஆகும், செகண்ட் வேல்யூ போகாது. அப்படி போகலைன்னா இதுக்குள்ள நடக்கிற வேல்யூ வேலை நடக்கலைன்னா வெளியே போயிடும், ஃபார் லூப் வந்து வெளியே போயிடும். அப்போ வெளியே போன உடனே எனக்கு 1,3 இருக்கு, திரும்ப எனக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் 2 ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ 2 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை 2ங்கிற வேல்யூ என்னோட கம்பைலர் வந்து ரெண்டாவது ஐங்கிற வேரியபிளுக்கு எடுத்துட்டு திரும்ப அந்த உள்ள ஃபார் லூப் போகும். உள்ள ஃபார் லூப்ல திரும்ப எனக்கு 1, அப்போ 1 2 தான் ரேஞ்சு. அப்போ 1ல 1 பைத்தான் அப்படி திரும்ப பிரிண்ட் ஆகிட்டு என்னோட ப்ரோக்ராம் முடியும். புரிஞ்சுதா? இதுதான் நெஸ்டட் ஃபார் லூப். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வைல் லூப் பத்தி பார்க்கலாம். வைல்னா என்ன அர்த்தம்? வைல்னா ஒருவேளை அப்படின்னு சொல்லலாம். இஃப் மாதிரி, இஃப்பும் ஒருவேளை. வைல்க்கும் இஃப்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, வைல் இஸ் எ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இது இட்ரேட் ஆகும் மீன்ஸ் ஃபார் லூப் மாதிரி திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வைல் இஸ் எ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். அண்ட் வைல்னா ஒருவேளை என்னோட கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இஃப் otherwise we can say like while my condition is true, the statement below the while loop will get executed. ஓகே, இவ்வளவுதான் என்னோட while loop. இப்போ நான் அதுக்கு while loop பத்தி நம்ம while loop ஓட சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ while loop ஓட சின்டாக்ஸ் ஹேஷ் சின்டாக்ஸ். while loop ஓட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, while அப்படின்னு இருக்கும். while இது வந்து டாட் கிடையாது, ஆரோ. while கண்டிஷன் அப்புறம் எனக்கு கீழே கரெக்டா இந்த இடத்துல என்னோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. இவ்வளோதான் while loop. இங்கே ஒரு கோட். இவ்வளோதான் என்னோட சின்டாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம கோட் எழுதலாம். ஓகே, கோடுக்கு வந்து நான் இங்கே போயிடுறேன். ஓகே, இப்போ நான் while அப்படின்னு கொடுக்குறேன். while அப்படின்னு போட்டு இதுக்குள்ள என்ன பண்றேன், ஐ ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். ஐ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அப்போ ஐ ஈக்குவல் டு 0ன்னு கண்டிஷன் கொடுத்துட்டேன். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கணும், அந்த கண்டிஷனுக்கான உண்மையான ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கணும், ஒயிலுக்கு வெளியே இருக்கும். ஓகேயா? ஐ இங்க ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஐ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ள ஐ ஈக்குவல் டு 0 தானா அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். அப்படி கேள்வி கேட்டு அது கம்பேர் பண்ணி ட்ரூ ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன சொல்றேன், பிரிண்ட் ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்ப்போம். இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு ப்ரோக்ராம் வந்து டைம் லிமிட் எக்ஸீடட் அப்படின்னு வருது. ஏன் எனக்கு டைம் லிமிட் எக்ஸீடன் வருதுன்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஈக்குவல் டு 0 வைல் ஐ ஈக்குவல் டு 0 நான் டிஃபைன் பண்ணிட்டு வைல் ஐ ஈக்குவல் டு 0னா பிரிண்ட் ஐன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னோட கண்டிஷன் கடைசி வரைக்கும் ட்ரூவா தான் இருக்கு. கடைசி வரைக்கும்னா இன்ஃபினிட்டி டைம்ஸ் ட்ரூவா தான் இருக்கு. இப்போ என்னோட அவுட்புட் என்ன வரும்னா, எனக்கு 0 போயிட்டே இருக்கும். ஏன்னா என்னோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகல. அப்போ நான் என்ன பண்ணணும், என் கண்டிஷனை நான் ஃபால்ஸ் பண்ணணும். இஃப் மை கண்டிஷன் வில் கெட், ஓகே, நான் இங்க இன்னொன்று போட்டுக்கிறேன், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். என்னன்னா, இங்க நான் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன், the loop will get over only if the condition met false. இப்போ என்னோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா மட்டும்தான் இந்த லூப் வந்து நிற்கும், இல்லைனா போயிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் ஐ ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டேன், இங்கே ஐ ஈக்குவல் டு 0 தானு கேட்டிருக்கேன். ஆமாம் 0 தான். அப்படி இருக்கிற ஐ வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி டைம் 0 பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷனை ஃபால்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வைல் லூப்புக்குள்ள நான் கண்டிஷனை ஃபால்ஸ் பண்ணி விட்டுறேன். ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துறேன். ஐ ஈக்குவல் டு 1 கொடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் என்னோட வைல் லூப் வந்து ஐ ஈக்குவல் டு 0 தான் கம்பேர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகும். ஸோ ஒரு வாட்டி 0 பிரிண்ட் பண்ணும், திரும்ப நான் கீழே போனோன்னு என்ன கொடுத்துருக்கேன், ஐ ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டேன். அப்போ திரும்ப இது கம்பேர் பண்ணும், ஐ ஈக்குவல் டு 0 கம்பேர் பண்ணும். இல்லை நான் 1 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன், அதனால இது வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்படி ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னோட லூப்பு டெர்மினேட் ஆயிரும். ஸோ டெர்மினேட் மீன்ஸ் அது வந்து கெட் ஓவர் ஆயிரும், கெட் டெர்மினேட்டட் அப்படின்னு நம்ம போடுவாங்க, டெர்மினேட்டட். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஒரே வாட்டி 0 வரணும். ரன் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி எனக்கு 0 வந்துட்டு.
இதுதான் ஒயில் லூப். இப்போ ஒயில் அப்படின்னு கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனுக்குள்ளதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். இதுதான் ஒயில் லூப். ஒயில் லூப்புக்கும் ஃபார் லூப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஃபார் லூப்ல நம்ம லிமிட் செட் பண்ணிடலாம், ஆனா ஒயில் லூப்ல லிமிட் செட் பண்ண முடியாது. ஒயிலுக்குள்ளேயும் ஒயிலுக்குள்ள ஒயில் அப்படின்னு நீங்க போடலாம், ஆனா அதுக்கு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது ஒயிலுக்குள்ள நம்ம ஒரு ஒயில் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், ஆனா அது ஃபார் லூப்பால ரொம்ப ஈஸியா முடியும். ஸோ ஃபார் லூப் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி. அதுதான். இப்போ நான் வேற ஏதாச்சும் ப்ரோக்ராம் போடுவோமா இங்க. இப்போ இப்போ நான் இங்க வந்து i ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். y ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். i ஈக்குவல் டு பைத்தான் கொடுக்குறேன். இப்போ இங்க நான் என்ன பண்றேன், ஐயை வந்து நான் பைத்தானோட கம்பேர் பண்ண போறேன். ஐயை வந்து நான் கம்பேர் பண்றேன் பைத்தான். ஐ வந்து பைத்தானான்னு கம்பேர் பண்றேன். அப்படி கம்பேர் பண்ணி எனக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன், எஸ் இட் இஸ் பைத்தான் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் இங்க என்ன பண்றேன், நீங்க நான் i ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் மாற்றி விட்டேன். இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறேன். எனக்கு ஒரு வாட்டி எஸ் இட் இஸ் பைத்தான் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எஸ் இட் இஸ் பைத்தான் அப்படின்னு எனக்கு ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகிட்டு. ஏன்னா ஒரு வாட்டி பிரிண்ட் ஆன உடனே நான் மாற்றிட்டேன் i ஈக்குவல் டு 1 மாற்றிட்டேன். அப்போ i ஈக்குவல் டு பைத்தான் இல்லை, அப்போனா ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதோட டெர்மினேட் ஆகி லூப்பு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். புரிஞ்சா? இதுதான் ஒயில் லூப்போட சிம்பிள் டெஃபினிஷன். சூப்பர். நம்ம இப்போ பயங்கரமாக போயிட்டு இருக்கோம் பைத்தான் கோர்ஸ்ல. இப்போ நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, நம்ம அடுத்த லெவல் ஆஃப் அட்வான்ஸ்டு, இப்போ நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் பைத்தான்ல. இப்போ அடுத்த லெவல் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் இன் பைத்தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து பைத்தான் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் உள்ள என்டர் ஆகும். என்ன கலெக்ஷன்? பைத்தான் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் உள்ள என்டர் ஆகும். இப்போ பைத்தான் கலெக்ஷன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம முந்தையே பார்த்துருக்கோம். ஒரு வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்போ ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் தேவை. அதே மாதிரி நான் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு கலெக்ஷன்ஸ் தேவை. புரிஞ்சா? இதான் சிம்பிள் டெஃபினிஷன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெளிவாக புரியும். ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நிறைய டைப்ஸ் இல்லை, 4 டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஓகே. அதுக்கப்புறம் லிஸ்ட்டுக்கு அப்புறம் டப்பிள் ஓகே. அதுக்கப்புறம் செட்ஸ், அதுக்கப்புறம் டிக்ஷனரி. ஓகே. இப்போ நமக்கு என்னென்ன இருக்கு? லிஸ்ட், டப்பிள்ஸ், செட்ஸ், டிக்ஷனரி. நான் லிஸ்ட்டை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலியமா போடுவேன். நான் போடும்போது சொல்றேன், ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலியமா போடுவேன். டப்பிளை வந்து நான் வெறுமனையா சாதா ப்ராக்கெட்டால போடுவேன். ரைட்டா? செட்ஸை வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ள போடுவேன். ரைட்டா? டிக்ஷனரியையும் நான் கர்லி பிரேசஸ் மூலமா டினோட் பண்ணுவேன். என்னன்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு கீ இருக்கும், எனக்கு வேல்யூ இருக்கும். கீ எனக்கு வந்து எப்படின்னா, டிக்ஷனரிக்குள்ள எனக்கு எப்பவுமே டிக்ஷனரியில் நம்ம எப்படி தேடுவோம், ரிலேட் பண்ணி தேடுவோம். அது மாதிரி நான் இதுலையும் ஒரு கீயை வச்சுட்டு அதுக்கு ஒரு கோலன் இடையில வச்சுட்டு அதுக்குள்ள கீக்குள்ள வேல்யூவை நான் தேடுவேன். இவ்வளோதான் இது. புரிஞ்சா? இப்போ ப்ரோக்ராமை பார்க்கலாம். எது என்னென்ன ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணுங்கிற முத கொண்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட். இப்போ நான் அதை ஃபுல்லாக டெலிட் பண்ணி விட்டுறேன். இப்போ ஹேஷ் லிஸ்ட்ஸ் அப்படின்னு நான் டாபிக் கொடுக்குறேன். லிஸ்ட்னு போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கேன். அந்த வேரியபிள் ஈக்குவல் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். லிஸ்ட்னா நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் சொன்னேன். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள நான் என்னோட லிஸ்ட் எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ லிஸ்ட் என்ன பண்ணும்னா, இது லிஸ்ட் அலோ டூப்ளிகேட் வேல்யூஸ். லிஸ்ட் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் பண்ணணும்னா, மாடிஃபிகேஷன், மெனி அதர். நான் சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் டிஃப்ரெண்டாக நல்லா விரிவாக சொல்கிறேன். மெனி அதர் ஃபங்க்ஷன்ஸ் இன் த லிஸ்ட்ஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட் சப்போர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் டேட்டா டைப். லிஸ்ட் சப்போர்ட் எனி டேட்டா டைப். லிஸ்ட்டால் எந்த டேட்டா டைப்பாகவும் சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ நான் அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு இன்டிஜர் டைப்பான வரிசையான லிஸ்ட் கொடுக்குறேன். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நான் லிஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஏ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்னோட கோடை ரன் பண்ணுறேன். எனக்கு அந்த லிஸ்ட்டு அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நான் இந்த
டைப் இந்த ஏ வேரியபிளோட டைப் நான் கண்டுபிடிக்கிறேன். டைப் ஆஃப் அப்படின்னு போட்டேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். டைப் ஆஃப் ஏ என்னன்னு பார்ப்போம். லைன் 6ல் ஓகே, நான் அதை க்ளோஸ் பண்ணல போல. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை அகைன் ரன் பண்ணுறேன். சரி, எனக்கு வந்து லிஸ்ட் டேட்டா டைப் அப்படியே காமிச்சிட்டு சரியா. இப்போ இந்த லிஸ்ட் வந்து இந்த டைப் ஆஃப் லிஸ்ட் வந்து ஒரு சர்டன் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்படின்னா அப்பெண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த அப்பெண்டோட மீனிங் என்ன அப்படின்னா அடிஷன் அட் த பேக் அப்படின்னு சொல்லலாம். அடிஷன் அட் த பேக். இதையும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்சர்ட்னா தெரியும், தூக்கி சொருகிறது. ஐ மீன் இன்க்ளூட் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்க்ளூட் பண்ணுறது ரைட்டா. அடுத்தது வேற என்ன பண்ணோம்னா அது ஓகே மாடிஃபை பண்ணலாம். அது மாடிஃபைக்கு வந்து ஓகே மாடிஃபை அப்படின்னா கொடுக்குறேன். மாடிஃபைனா தெரியும், மாற்றுறது. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கீவேர்டு வந்து பாப். இந்த பாப் என்ன பண்ணும், இருக்கிற வேல்யூவை நான் என்னோட டிசைட் வேல்யூவை என்னால் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே ரிமூவ். அதுக்கப்புறம் என்னால் என்னோட லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். நான் சொல்கிற இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு நோட் எழுதி வச்சுக்கலாம். இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு 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 சின்ன பார்ட்டுக்கு கண்டிப்பாக நோட்டை கையில் வச்சுக்கோங்க. கோட் பண்ண லேப்டாப் கையில் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ நான் அதே மாதிரி இங்கே எல்லாம் கொடுத்தேன். கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன், இது இந்த கமெண்ட் இதெல்லாமே கமெண்ட் லைன், இதை ஃபுல்லாமே கம்பைலர் இக்னோர் பண்ணிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஏ டாட் அப்படின்னு போட்டு அப்பெண்டு கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். அப்பெண்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த அப்பெண்டுக்குள்ளே நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ 12 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த வெறுமனே அதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஏயை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். அதனால 1 2 3 4 5 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அப்பெண்ட் பண்ணுறேன். ஏ டாட் அப்பெண்ட்னா ஏங்கிற இதில் அப்பெண்ட் பண்ணு. எதை அப்பெண்ட் பண்ணு, 12 அப்பெண்ட் பண்ணு. அப்பெண்ட் என்ன சொன்னால் அடிஷன் அட் த பேக். அப்போ கடைசியில் 5க்கு அப்புறம் நான் 12 சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ ஏ பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த வேல்யூ உண்டு. ஓகே, இப்போ அப்பெண்ட்னா எனக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தாப்புல இன்சர்ட். இப்போ இன்சர்ட்னா இன்க்ளூட்னு சொல்லிட்டேன். இப்போ இன்சர்ட்னா நான் வந்து இன்சர்ட் பண்ணுவேன். அந்த இன்சர்ட்டுக்கு வந்து நான் அதே மாதிரி ஏ டாட் இன்சர்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இன்சர்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இங்கே நான் என்ன பண்ணலாம்னா நான் என்னோட வேல்யூ பொசிஷன் ஃபர்ஸ்ட் நான் என்னோட பொசிஷன் இதுக்கோட இன்சர்ட்டோட சின்டெக்ஸ் வந்து வேரியபிள் நேம் பிராக்கெட்டுக்குள்ள காமா பொசிஷன். ஓகே, அதே மாதிரி இந்த இன்சர்ட்டுக்குள்ள நான் என்ன வேரியபிளை நான் போட போறேன் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் 12 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன். இந்த 12ங்கிற வேரியபிளை நான் 3rd பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை வந்து நான் ரன் பண்றேன், எக்ஸிக்யூட் பண்றேன் ப்ரோக்ராம். இப்போ நடக்குது. இப்போ என்ன நடந்திருக்கு, என்னோட ப்ரோக்ராம் வந்து இன்செட் 12. ஓகே சாரி, இதுதான் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதுக்கப்புறம் வேல்யூ. சரியா, இது பொசிஷன், அதுக்கப்புறம் வேல்யூ. இப்போ நான் இந்த இடத்துல 5 ஓகே 5 வேண்டாம் 3 கொடுக்குறேன், 3 வேண்டாம் 1 கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ புரிஞ்சா? இப்போ நான் வந்து 3ங்கிற வேல்யூவை 1வது இடத்துல இன்சர்ட் பண்ண போறேன். இப்போ என்னோட கோட் வந்து ஜென்ரலாக இதான். ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் ஜென்ரல் லிஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ எதை 1வது இடத்துல 3ங்கிற வேரியபிளை நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 3 போய் இன்சர்ட் ஆயிட்டு அடுத்ததுலாம் அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இன்சர்ட் பண்ணிட்டேன். புரிஞ்சா? இப்போ என்னால் இன்சர்ட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், மாடிஃபை பண்றது எப்படி அப்படின்னு பார்ப்போம். என்னோட லிஸ்ட் வந்து இங்க இருக்கு. நான் அடுத்து என்ன பண்றேன், ஏங்கிற வேரியபிள்ல என்னோட லிஸ்ட் எலமெண்ட்டுக்குள்ள நான் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ, 3வது இண்டெக்ஸ்ல உள்ள அந்த வேல்யூ, இந்த 3வது இண்டெக்ஸ்ல உள்ள அந்த 4ங்கிற வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் இந்த 3வது இண்டெக்ஸ்ல உள்ள 4ங்கிற வேல்யூவை 10 மாத்தி விட்டதுனால அந்த 4 தவிர்த்து எனக்கு 10 பிரிண்ட் ஆகி அப்படி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட லிஸ்ட்டை வந்து நான் ஈஸியா மாடிஃபை பண்ணி விட்டுட்டேன். புரிஞ்சா? மாடிஃபை பண்ணிட்டேன். இதுதான் this is how we'll do modification in the list. அடுத்தது நாம ரிமூவ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ரிமூவ்க்கு வந்து நான் பாப் அப்படிங்கிற கீவேர்டை நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இங்க நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஏ டாட் பாப் நான் என்ன பண்றேன், இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ ஏ டாட் பாப் எத்தனாவது இண்டெக்ஸ் உள்ள வேல்யூவை நான் இங்க எடுக்கணும் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன். இங்க நான் 3வது வேல்யூ இண்டெக்ஸ், இப்போ சரி 4வது இண்டெக்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, எனக்கு ஜென்ரல் லிஸ்ட் இது. ஃபர்ஸ்ட் நான் இங்கே பிரிண்ட் பண்ண லிஸ்ட் இது. அதுக்கப்புறம் எனக்கு 4வது இண்டெக்ஸ் உள்ள 5 நான் பாப் பண்ணிட்டேன், அதாவது ரிமூவ் பண்ணிட்டு மிச்சத்தை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து பாப் ரிமூவ் அப்படி சொல்லலாம். ரைட்டா? இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். இப்போ லிஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்தேன் லிஸ்ட். ஓகே, அதாவது இன்னொரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் பி நேம் வச்சிட்டேன் ஈக்குவல் டு
அந்த லிஸ்ட்டுக்கு பி நேம் வச்சுட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் 6,7,8,9 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இந்த இடத்துல a.extend ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு ஆஃபுக்குள்ளே நான் அந்த பி அப்படிங்கிற லிஸ்ட்டோட நேமை கொடுத்துட்டு நான் பிங்கிற லிஸ்ட்டோட நேமை கொடுத்துட்டு இப்போ நான் ஏ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, ஏ கூட பி சேர்ந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்டெண்ட் ஆகி எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது லிஸ்ட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, லிஸ்ட்டில் நான் பிரிண்ட் ஏ ஆஃப் இங்கே நான் கொடுக்குறேன் பிரிண்ட் ஏ ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்னோட கோடில் இந்த ஃபர்ஸ்ட் கோடில் a = 1 2 3 4 5 அப்படிங்கிற லிஸ்ட்டில் நான் 3வது இண்டெக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 3வது இண்டெக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு அது பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போது நான் எப்படி ரெஃபர் பண்ணலாம், என்னோட லிஸ்ட் எலமெண்ட்ஸை அதோட இண்டெக்ஸ் வச்சு என்னால் ரெஃபர் பண்ண முடியும். புரியுதா? லிஸ்ட் எலமெண்ட்டை என்னால் இண்டெக்ஸ் வச்சு ரெஃபர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லிஸ்ட்ஸ் பிடிச்சாச்சு. ஓகே, தெளிவாக நடத்திப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டப்புள்னா என்ன பார்ப்போம். டப்புள் என்ன பண்ணணும்னா, டப்புளில் நம்மளால் எந்த ஆப்ரேஷனுமே பண்ண முடியாது. cannot do any ஆப்ரேஷன். டப்புள் doesn't allow any ஆப்ரேஷன். நம்ம அப்பெண்ட் பண்ணோம், எக்ஸ்டெண்ட் பண்ணதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் டப்புளில் பண்ண முடியாது. doesn't allow any operation. ஓகேவா? அண்ட் தென் இது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணும். ஓகே, அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். அதுவும் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, முன்னாடி என்ன பார்த்தோம், லிஸ்ட்டும் அலோவ் பண்ணும் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஓகே, ரைட்டா? தெளிவாக நடத்திட்டு நினைக்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கோடை பார்த்துருவோம். நம்ம ஏ அப்படிங்கிற ஒரு இது வச்சுட்டு நான் வந்து டப்புள் கிரியேட் பண்ணுறேன். டப்புள் ப்ராக்கெட்டுக்குள்ளே டப்புளோட வேல்யூ 1, 2, 3, ஓகே சாரி கமா தான் செப்பரேட்டர், சரியா? 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் டப்புள் வேல்யூ அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ டப்புளில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது, இதுவும் அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். அப்போ டூப்ளிகேட் வேல்யூஸ் இன்னொரு கமா போட்டு நான் ஒரு 3 போட்டேன்னா 4 அப்படி நான் போடுறேன். போட்டால் எனக்கு 2 வாட்டி 4 4ன்னு பிரிண்ட் ஆகும். இதோட டூப்ளிகேட் வேல்யூ தான் இது. இருந்தாலும் இந்த டப்புள் வந்து அலோவ் பண்ணும், சரியா? அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். இதால் எனி ஆப்ரேஷன், வேறு எந்த ஆப்ரேஷனும் இதால் பண்ண முடியாது, டப்புளால் பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், a டாட் அப்படின்னு போட்டுட்டு இன்செர்ட் அப்படி போடுறேன். இன்செர்ட் ஆஃப் 1, 3 அப்படி நான் போட்டுட்டு நான் ரன் பண்ணுறேன். என்னால் டப்புள் ஆப்ஜெக்ட் never has an attribute insert. டப்புளுக்கு இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் கிடையாது அப்படின்னு எனக்கு எரர் வந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரியே டப்புளால் எந்த ஒரு ஆப்ரேஷனையும் பண்ண முடியாது. ஓகேயா? அதுக்கப்புறம் ஒரு டப்புளுக்குள்ளே என்னால் ஒரு ஹேஷ் போட்டுக்கிறேன். டப்புள் ஆல்சோ சப்போர்ட் லிஸ்ட்ஸ். ஓகேயா? கொஞ்சம் குழப்பதா, ஆனால் ரொம்ப ஈஸி. எப்படி சொல்கிறேன், இந்த ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த வேரியபிள்ல 1 2 3 4 5 4 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். திரும்ப ஒரு கமா போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட்டை போட்டேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் இது லிஸ்ட்டு. இப்போ நான் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 2, 3, 4, 5 அப்படின்னு நான் போட்டுட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுறப்போ எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன புரிஞ்சுது, ஒரு டப்புளால் லிஸ்ட்டையும் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுதா? ஓகே, இப்போது நான் இதில் டைப் பார்க்குறேன், டைப் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு டப்புள் அப்படிங்கிற டைப் தான் வரும், குழப்பிக்காது. டப்புள் தான் லிஸ்ட் அலோவ் பண்ணுமே தவிர லிஸ்ட்டை டப்புள் அலோவ் பண்ணாது. ஸோ இது டப்புள் தான், புரியுதா? இது டப்புளை பற்றி நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அடுத்தாவது நெக்ஸ்ட் நம்ம செட்ஸ் உள்ள போகலாம். இப்போ நம்ம செட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, செட்ஸ் என்ன பண்ணணும்னா, செட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் செட்ஸ் வந்து doesn't allow duplicate value. அதுக்கப்புறம் இதையும் மாடிஃபை பண்ண முடியாது, இதை மாடிஃபை பண்ண முடியாது, cannot modify. ஓகே, அடுத்தப்பல ஆனால் இது என்ன சப்போர்ட் பண்ணா, அடிஷன் சப்போர்ட் பண்ணும். பட் சப்போர்ட்ஸ் ஆட் ஆஃப் சப்போர்ட் பண்ணும். ரிமூவ் அதாவது பாப் ஆஃப் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அப்டேட், என்னால் இதை அப்டேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ செட்ஸை வந்து நான் வந்து கேர்லி பிரேசஸ் ஆல்ரெடி நோட் பண்ணுவேன். ஓகே, இப்போ செட்ஸ் அதாச்சு. இப்போ வந்து செட்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ நான் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அது ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நான் என்னோட செட் எலமெண்ட் கொடுக்குறேன். 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு, எந்த டவுட்டும் இல்லை. இப்போ நான் இதோட டைப் ஆஃப் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு
அதோட டைப் வரும். இது செட் டைப் உங்களுக்கு தெரியும். ஸோ செட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இதில் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், a டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 6 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் பாருங்க, கடைசியில் போயிட்டு ஆட் ஆயிடும். இதுதான் இந்த ஆடோட ஸ்பெஷாலிட்டி, லைக் அப்பண்ட் மாதிரி. ஓகே, அப்பண்ட் மாதிரி. அடுத்தாப்புல என்னால் ரிமூவ் பண்ண முடியும். நான் அந்த இடத்துல ரிமூவ் பண்ணுறேன். ஸோ a டாட் ரிமூவ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ரிமூவ் ஆட்ரிபியூட்குள்ள நான் இப்போ 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2 கொடுத்தேன்னா எனக்கு 3ங்கிற வேல்யூ காணாம போகும். கரெக்டாக இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 3ங்கிற வேல்யூ காணாம போல, ஆனால் 2ங்கிற வேல்யூ காணாம போயிருக்கு. ஏன்னா செட்டு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து ஆரம்பிக்காது, 1ல இருந்து ஆரம்பிக்கும். புரியுதா? இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், மற்ற எல்லாத்துலேயும் 0ன்னு பார்த்துருவோம். இதில் செட்டில் மட்டும் 1ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ இது 1 அப்போ இதில் 2, அப்போ 2 ரிமூவ் பண்ணணும். அப்போ 2 ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் 1 3 4 அப்படின்னு பண்ணுறோம். ஓகே, இதுதான் நம்மளோட செட்ஸை பற்றின ஃபுல் டெஃபினேஷன். செட்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தாப்புல டிக்ஷனரி பற்றி பார்க்கலாம். ஹேஸ் டிக்ஷனரி. ரைட். இப்போ டிக்ஷனரி அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி டிக்ஷனரிக்கு ஒரு கீ இருக்கும், அதோட பேரான அதுக்கான வேல்யூ இருக்கும். ஓகேயா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு கலிபிரேஷஸ்க்குள்ள நான் ஒரு டபுள் கோட், அந்த டபுள் கோட்குள்ள நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அதுக்கு ஒரு சின்டெக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. நேமுக்கு அப்புறம் ஒரு கோலன். ஓகே, இந்த கோலன் வச்சுட்டு நான் ஒரு டபுள் கோட்குள்ள டூ கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் கீழே பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டுக்குள்ள இந்த பிரிண்ட்டுக்குள்ள என்ன பண்ணுறேன்னா ஏவோட நேமை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏவோட நேமை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன வந்து பாருங்க, 4 லைன் நேம் இஸ் நாட் டிஃபைன். நேம் இஸ் டிஃபைன். நேம் மாடியூல் 4. ஓகே, நேம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். நேமை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓ சாரி, இப்போ இந்த இடத்துல நான் வந்து இங்கேயும் நான் வந்து இது கொடுக்கணும், அதாவது டபுள் கோட் கொடுக்கணும். அப்போ தான் எடுத்துக்கும். நேமை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் பாருங்க. இப்போ நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், அதுக்கு ஏன் பேர் வச்சேன். அந்த ஏ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு கர்லி பிரேசஸ், டிக்ஷனரி டினோட் பண்ணுற கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டபுள் கோட்குள்ள நேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோட சின்டெக்ஸை பொறுத்து ஒரு கோலன் வச்சுட்டு இன்னொரு டபுள் கோட் ஓப்பன் பண்ணிட்டு டூ கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்னு அதுக்கு நேம் வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது நான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஒரு கீயை கொடுத்து அதோட வேல்யூ எடுக்க முடியும். இது கீன்னு சொன்னால் இது வேல்யூ. ஸோ என்ன பண்ண போகிறேன், ஏயோட கீ வேல்யூ நான் கொடுக்க போகிறேன் இங்கே. அதாவது கீ வேல்யூக்குள்ள நேமை எடுத்து கொடு, நேமை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் என் கம்பெனிகிட்ட சொல்கிறேன். இப்போ என் கம்பெனி என்ன பண்ணும், டூ கம்ப்யூட்டரைஸ்ட்னு பிரிண்ட் பண்ணும். அந்த நேம் எடுத்து பிரிண்ட் பண்ணும். இதே மாதிரி என்னால் எக்கச்சக்கமான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே ஏஜ் அப்படின்னு நான் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். ஏஜ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 20 அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி நான் இங்கே பிரிண்ட் பண்ணும்போது இங்கே ஒரு கமாவை போட்டுட்டு ஏ ஆஃப் டபுள் கோட்டுக்குள்ள ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் பாருங்க, கம்ப்யூட்டரைஸ்ட் 20 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இதுதான் டிக்ஷனரி. ஒரு கீயை வச்சு என்னால் வேல்யூ எடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கலெக்ஷன்ஸ், பைத்தான் கலெக்ஷன்ஸ். ஸோ சூப்பராக சொல்லி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். நீங்கள் சூப்பராக படிச்சிருப்பீங்க. ஓகே ஃபைன், சூப்பர். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான். ஃபங்க்ஷன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு வேலை. நான் எல்லாத்துக்குமே ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இந்த ஒரு வேலை வேற. ஒரு வேலை மீன்ஸ் a particular ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதுல இஃப் ஒரு வேலைன்னா இஃப், இதுல வந்து நான் பர்டிகுலர் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட செயல் அப்படிங்கிறதா இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் டிஃபைன் பண்றதுக்கு வந்து டெஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணேன். டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணேன். இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு வந்து சப் ஃபங்க்ஷன். நான் எங்க இந்த டிஃபைன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நேம், இதோட சின்டெக்ஸ் நான் போடுறேன். ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் ஒரு ஆஃப், அதுக்கப்புறம் கோலன். இதுக்குள்ள என்னோட கமெண்ட் இருக்கும். ஃபங்க்ஷனுக்குள்ள கமெண்ட் இருக்கும். இதை நான் கால் பண்றதுக்கு ஒரு இது யூஸ் பண்ணுங்க, மெயின் ஃபங்க்ஷன். எங்க நான் கால் பண்றனோ அதான் என்னோட மெயின் ஃபங்க்ஷன். எப்படி கால் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனோட நேமு, அதாவது அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் இங்கே நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன்ல, அதே மாதிரி இங்கேயும் நான் அந்த ஃபங்க்ஷனோட நேம் வச்சு தான் கால் பண்ணுவேன். ஃபங்க்ஷன் நேம்
இங்க வந்து நான் எதுவுமே போடக்கூடாது, ஆஃப் மட்டும் போடணும். ஓகேயா? இது எங்க நான் ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்க வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த டிஃபைன் பண்ணதை நான் ஒரு இடத்துல கால் பண்ணுவேன். ஓகேயா? நான் கால் பண்ற இடத்துக்கு பேரு எனக்கு மெயின் ஃபங்க்ஷன். இந்த இடத்த நான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். சரியா? நான் எந்த இதை டிஃபைன் அப்படின்னு கொடுத்துருக்கணும், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கணும், அதை வந்து நான் சப் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். சப் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் நான் என்ன சொல்லிட்டேன், சப் ஃபங்க்ஷன் நான் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஐயோ மறந்துட்டேனே. மெயின் ஃபங்க்ஷன் சப் ஃபங்க்ஷன், ஓகே. இதை வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை, இந்த டிஃபைன் பண்ணிட்டு சப் ஃபங்க்ஷனை நான் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து கால் பண்ணுவேன். அதனால நான் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு இடத்துல நான் அதை கால் பண்ணுவேன். அந்த இடத்த இப்போ நான் இங்கே கொடுத்தேன்னா, இங்கே நான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன், ஏ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ நான் இந்த இடத்துல தான் கால் பண்றேன். அப்போ இது வந்து காலிங் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் காலிங் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த இடத்துல நான் கூப்பிடுறேன் ஃபங்க்ஷனை. இப்போ கூப்பிட்ட உடனே எங்க போவோம், இங்க போவோம். இப்போ இங்க போச்சுன்னா நான் எதை கூப்பிடுறேன், இதை கூப்பிடுறேன், மேல உள்ள டிஃபைன் ஃபங்க்ஷன் சப் ஃபங்க்ஷனை கூப்பிடுறேன். அப்போ இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேர்னா கால்டு ஃபங்க்ஷன். இதை தான் நான் கூப்பிடுறேன், அதனால இது வந்து கால்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். ஓகே, புரிஞ்சுட்டா? இதுதான் ஃபங்க்ஷனோட கீவேர்டு. ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு வந்து df அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் அதோட சின்டாக்ஸ் வந்து டெஃப் ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் கோலன். இப்போ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடுவேன் இப்படி. ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு வந்து ஃபங்க்ஷன் நேம் ஆஃப். இப்போ சப் ஃபங்க்ஷன் அதுதான் டிஃபைன் பண்ணப்பட்ட ஃபங்க்ஷன். அதை நான் கால்டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஏன்னா நான் அதை மெயின் ஃபங்க்ஷன் மூலியமா கால் பண்ணுவேன். அப்படி மெயின் ஃபங்க்ஷன் மூலியமா கால் பண்றதுனால அதுதான் காலிங் ஃபங்க்ஷன். ரைட்டா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன்னா என்னட்டு. இப்போ ஃபங்க்ஷனை வச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் போடுறோம். ஃபங்க்ஷன், ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சப் ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு மூலியமா டெஃப் அப்படின்னு போட்டு ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து கோலன் வைக்கணும், வச்சுட்டேன். அதுக்கப்புறம் a ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் போடுறேன். கீழே b ஈக்குவல் டு 20 அப்படின்னு போடுறேன். அப்புறம் c ஈக்குவல் டு a பிளஸ் b அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட், ஓகேயா? பிரிண்ட் ஆஃப் c அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, நான் இங்க சப் ஃபங்க்ஷனை எழுதிட்டேன். சப் ஃபங்க்ஷன் இதுதான் சப் ஃபங்க்ஷன். இந்த சப் ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இது. நான் சப் ஃபங்க்ஷனை எழுதி முடிச்சிட்டேன். இப்போ நான் அதை கால் பண்ணணும்ல, இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். அது எப்படி கால் பண்ணுவேன், ஒரு மெயின் ஃபங்க்ஷன் மூலமா கால் பண்ணுவேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் நான் என்ன கொடுக்குறேன், ஆட் ஆஃப் அப்படின்ட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து நான் அதை கால் பண்றேன். புரியுதா? இப்போ நான் கால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன நடக்குது, நான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் என்னோட கம்பைலர் எப்பவுமே மெயின் ஃபங்க்ஷனுக்கு தான் போகும். அதனால என் ப்ரோக்ராம் வந்து சட்டுன்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். தான் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்தோடனே மெயின் ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன் ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆட் ஆஃபே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான். இந்த ஆட் ஆஃப்ங்கிற மெயின் ஃபங்க்ஷன் வந்தோடனே ஆட் ஆஃப் அப்படி நான் கால் பண்ண உடனே எங்க ஆட் ஆஃப் இருக்குன்னு போய் அந்த கால்டு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சி அதுக்குள்ள உள்ள ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இதான் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் ஆட் ஆஃப் கொடுத்த மாதிரியே சப் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த சப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள a ஈக்குவல் டு 10, அப்புறம் b ஈக்குவல் டு 20, அப்புறம் c ஈக்குவல் டு b மைனஸ் a, அதுக்கப்புறம் b மைனஸ் a, அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்றேன், c பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் இதை ரெண்டையும் கால் பண்ண போறேன். இங்க ஆட் ஆஃப் அப்படின்னு கால் பண்றேன், அப்புறம் சப் ஆஃப் அப்படின்னு கால் பண்றேன். இப்போ என் ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ஃபர்ஸ்ட் இங்க வந்து கோலன் போடல, ஸோ கோலன் போட்டுரும். ஓகே, நான் இந்த இடத்துல ஏ டிக்ளேர் பண்ணாமலே இருக்கேன். அதையும் நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். a ஈக்குவல் டு 10 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். சரி, இப்போ என்னோட ப்ரோக்ராம் 30-10 அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கனால என்னோட கம்பைலர் ஆட் ஆஃப் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு போகும். அப்புறம் அதில் உள்ளதை எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் திரும்ப சப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கனால என்னோட கம்பைலர் சப் எங்க இருக்குன்னு தேடி போய் அதில் உள்ளதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ரிட்டர்ன் கீவேர்டு எவ்வளவு முக்கியம்னு பார்ப்போம். ரிட்டர்ன் கீவேர்டு ரொம்ப 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 முக்கியம். சரியா? இப்போ ரிட்டர்ன் கீவேர்டை பத்தி பார்க்கலாம். இப்போ ரிட்டர்னா என்ன பண்ணுவோம்னா திருப்பி கொண்டு வரும். இப்போ நான் சப் ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணனா ரிட்டர்ன் ஆஃப் சி அப்படிங்கிற வேல்யூ நான் யூஸ் பண்ணனா இப்போ என்னோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், என்னோட சப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், சிங்கிற வேல்யூவை கால்குலேட் பண்ணி எங்க நான் ஆட் ஆஃப்னு எங்க கொடுத்துருக்கனோ அங்க ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் இந்த இடத்துல நான் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ என்ன நடக்கும், நான் இந்த எக்ஸ் மூலியமா இந்த ஆட் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அப்படி கால் பண்றதுல இந்த ஆட் ஆஃப் எங்க இருக்குன்னு தேடி போய் அதில் உள்ளது எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு
சின்னு கால்குலேட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை இந்த எக்ஸுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ நான் இந்த இடத்துல என்னால் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்னால் இந்த இடத்துல எக்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நான் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் பாருங்க, நான் இந்த ஃபங்க்ஷன் வேணா நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேயா, நான் இந்த சப் ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ணல, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ணிருக்கேன். எப்படி சப் ஃபங்க்ஷன்ல இருந்து வேல்யூவை மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கேன். இதுதான் இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் செய்யும், ரிட்டர்ன் பண்ணி விடும், அவ்வளவுதான். இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் ஒரு வேலையே அவ்வளவுதான். புரியுதா? நான் மெயின் ஃபங்க்ஷன் சப் ஃபங்க்ஷன்ல பிரிண்ட் பண்ணல, மெயின் ஃபங்க்ஷன்ல நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல என்னால இன்னொன்னு பண்ண முடியும். என்ன பண்ண முடியும், பிரிண்ட் போட்டுட்டு பிரிண்ட் ஆஃப், இங்கேயும் நான் சீன் போடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், ரெண்டு இடத்துல சி பிரிண்ட் ஆகும், ரெண்டு வாட்டி 30 பிரிண்ட் ஆகும். ஓகே, 30 ரெண்டு வாட்டி பிரிண்ட் ஆயிட்டு. ஏன், நான் மெயின் ஃபங்க்ஷன்ல ஒரு வாட்டி 13 பிரிண்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அந்த 30 சப் ஃபங்க்ஷன்ல ஒரு வாட்டி நான் 13 பிரிண்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அந்த 30 மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணி மெயின் ஃபங்க்ஷன்ல ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ 2 30 இருக்கு. இதுதான் ஃபங்க்ஷன்ல கீவேர்ட் எப்படி யூஸ் பண்றது, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கறத பத்தி. ஸோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்ஸ் தெளிவா சொல்லிட்டேன் ஃபங்க்ஷன்ஸ் கீவேர்ட்ஸ் பத்தி, அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கக்கூடிய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இதுதான் இருக்கையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேயா? இப்போ கிளாஸ் அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? இப்போ கிளாஸ் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிள், ஓகேயா? எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், கிளாஸ் அப்படின்னா நான் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்கூல் இல்ல ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறேன், கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறேன். ஓகேயா? இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்றேன், அந்த கிளாஸ் ரூம்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு இதுலயே கன்வே பண்ணிட்டேன். இப்போ ஒரு கிளாஸ் கண்டெய்ன்ஸ் மெனி ஃபங்க்ஷன்ஸ், மெனி ஃபங்க்ஷன்ஸா இருக்கலாம், நிறைய 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 அட்ரிபியூட்ஸ் இருக்கும். கிளாஸ் கண்டெய்ன்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் மெனி ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இதுல, மெனி அட்ரிபியூட்ஸ், நிறைய இதுக்குள்ள என்னெல்லாமோ இருக்கும் இந்த கிளாஸ்க்குள்ள. சரியா? அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள ஐ கேன் சே லைக் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேயா? ஓகே, நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ், சப்ஜெக்ட் மீன்ஸ் இந்த ஃபிசிக்ஸ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, அது ஃபிசிக்ஸ் ஐ மீன் சாரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அதெல்லாம் சப்ஜெக்டா. அதில் நான் அந்த சப்ஜெக்டை, அந்த கிளாஸ் ரூமில் உள்ள சப்ஜெக்டை, கிளாஸ் ரூம் கண்டெய்ன்ஸ் மெனி சப்ஜெக்ட் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த கிளாஸ் ரூமில் உள்ள ஒவ்வொரு சப்ஜெக்டில் சூப்பராக படிப்பாங்க. இப்போ ஒருத்தன் ஃபிசிக்ஸ் நல்லா படிப்பான், ஒருத்தன் கெமிஸ்ட்ரி நல்லா படிப்பான். நானும் ஃபிசிக்ஸ் சூப்பராக படிப்பேன்னு நினைக்கிறேன், படிப்பேன், ஆமாம் நல்லா தான் படிப்பேன் ஃபிசிக்ஸ். ஓகே, ஃபிசிக்ஸ் ஒருத்தன் நல்லா படிப்பான், கெமிஸ்ட்ரி ஒருத்தன் நல்லா படிப்பான், மேக்ஸ் ஒருத்தன் நல்லா படிப்பான்ல. அந்த ஒருத்தன் அந்த கிளாஸ் ரூம்ல உள்ள கிளாஸ் ரூம்ல உள்ள அந்த ஆப்ஜெக்ட், அந்த கிளாஸ்ல உள்ள ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு இதுக்கும் எப்படி வேரி ஆகும், அதை தான் நான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல பத்தி பார்க்க போறேன். இப்போ நான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், நான் என்னோட ப்ரோக்ராமை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ், இதுதான் என்னோட சின்டாக்ஸ். கிளாஸ் அப்படின்னு போட்டு என்னோட கிளாஸோட நேம், என்னோட கிளாஸோட நேம் என்னது, கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒரு டினோட் பண்றோம், அப்படின்னு ஒரு இது, அதாவது அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறேன். அப்புறம் அந்த கிளாஸ் நேம் மேலே ஒரு ஃபங்க்ஷன் கீவேர்ட் போட்டுட்டு ஒரு கோலன் வைக்கணும். இப்போ இந்த கிளாஸுக்குள்ள நான் என்ன பண்றேன், let's say something called எப்படி சொல்லலாம், டெஃப் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். டெஃப்னா நான் போன இதில் சொன்னல ஃபங்க்ஷன் சப் ஃபங்க்ஷனை நான் அந்த கிளாஸுக்குள்ளே போடுறேன். அந்த சப் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன வைக்கிறேன்னா, இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேயா? ஃபிசிக்ஸ் அப்படின்னு போட்டுட்டேன்.
physics of அப்படின்னு போட்டுட்டு ஒரு கோலன் வச்சுட்டு அதுக்குள்ளே நான் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் ஆஃப் இப்போ குட் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். டெஃப் இப்போ நான் இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு போடுறேன். கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் பண்ணுறேன். இந்த பிரிண்ட்டுக்குள்ள நான் குட் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நான் போடுறேன். அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். டெஃப்னு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு மேத்தமெட்டிக்ஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு சப் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் குட் இன் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு வர போகிறேன். மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்? நான் 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். obj1 அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் obj2 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் obj3 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேயா? இந்த 3 ஆப்ஜெக்டையும் நான் என்னன்னு மாத்துறேன்? 3 ஆப்ஜெக்டையும் நான் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓபிஜேங்கிறது ஒரு சும்மா சம்திங் ஒரு ஆல்ஃபபெட் தான். இதே நான் நேம் மாற்றி கொடுத்துக்கிறேன். ஓகே, அர்ஜுன் ஒரு நேம் கொடுக்குறேன், மதின்னு ஒரு நேம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் மனோஜ் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ இந்த 3 ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த 3 ஆப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா அந்த கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருப்பேன். ஓகேயா? இப்போ இந்த 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த 3 ஆப்ஜெக்டையும் நான் அந்த கிளாஸ் ரூம்ல உள்ளவங்க அப்படின்னு அசைன் பண்றேன். ஸோ கிளாஸ் ரூம்ல உள்ளவங்க அப்படின்னு நான் இங்க அசைன் பண்ண போறேன். ஈக்குவல் டு கிளாஸ் ரூம். அதுக்கப்புறம் கடைசியா இந்த 3 ஆப்ஜெக்டையும் நான் எல்லாருமே கிளாஸ் ரூம்ல உள்ளவங்க தான் அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நல்லா படிப்பாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இட்ஸ் அசியூம் இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல நல்லா படிப்பாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் இப்போ நான் இங்க இப்போ அர்ஜுன்கிறவன் பிசிக்ஸ் நல்லா படிப்பான் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் அர்ஜுன்கிற ஆப்ஜெக்ட் மூலியமா பிசிக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனை நான் எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்? டாட் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. இது டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்னால் எடுக்க முடியும். சரியா? அர்ஜுன் டாட் பிசிக்ஸ் அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன். இப்போ நான் என்னோட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ என் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அப்போது எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கு. என் ப்ரோக்ராம் பிரிண்ட்ல உள்ளது எக்ஸிக்யூட் ஆகலை. அதுக்கு பதிலாக எனக்கு என்னோட கம்பைலர், இந்த கம்பைலர் என்ன ஒரு கேன கம்பைலராக இருக்கு. ஓகேயா? இப்போ என்னோட கம்பைலர் என்ன சொல்லுது? நான் அர்ஜுன் டாட் பிசிக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கும்போது பவுண்ட் மெத்தட் கிளாஸ் ரூம், அப்படி கிளாஸ் ரூம்ல உள்ள டாட் பிசிக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்குள்ள ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. இதுல இருந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருந்து என்னோட கோடு சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு இங்க காட்டு. இப்போ அதே மாதிரி நான் இங்க என்ன பண்றேன்? இப்போ மதிங்கிறவன் மேக்ஸ் நல்லா படிப்பான் அப்படின்னு நான் போடுறேன். அப்போ மதி டாட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்றேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்றேன். எனக்கு என்ன நடக்கும்? கோடு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. புரியுதா? என்னோட கோடு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு, இதே மாதிரி நான் மனோஜ் அப்படிங்கிறவன்
கெமிஸ்ட்ரி நல்லா படிப்பான் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ நான் என்னோட ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். அப்பையும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல்டு அப்படின்னு வரும். கோட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் அப்படின்னு வரும். இப்போ கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கிளாஸ்ல உள்ள நிறைய விஷயத்த நான் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வச்சு எடுக்கலாம். இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட டெஃபினிஷன். சிம்பிளா சொல்லிட்டு நினைக்கிறேன், ப்ரோக்ராமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கிளாஸ் ஆப்ஜெக்ட் பத்தின ஒரு பேசிக் ஐடியா.